சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். நான் ஸ்ரீனிவாசன், சென்னை மாதவரத்தில் இருக்கேன். ஓகே, என்ன ப்ரொஃபஷன் சார் உங்களுக்கு? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார். சார் உங்ககிட்ட பைக்கு கார்லாம் இருக்குது இல்லைங்களா? இருக்குது சார். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாங்க. எதுக்கு நிறுத்துறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்கிட்ட இருக்கிற வெஹிக்கிளுடைய டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நிறுத்துறாங்க. ஓகே சார். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டிஎல் கொடுங்க, இன்சூரன்ஸ் கொடுங்க, ஆர்சி புக்கு கொடுங்க அப்படின்னு உங்களை நிறுத்திட்டு கேட்குறாங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? வெரி இரிட்டேட்டிங். இதெல்லாம் இந்த ப்ராசஸே இருக்கக்கூடாது. நான் போகிற நேரத்தில் என்னை வந்து நிறுத்தி இதெல்லாம் எனக்கு கேட்கவே கூடாது. வெரி இரிட்டேட் பண்ணுற விஷயம் இதெல்லாம். ஸோ இரிட்டேட் மட்டும் இல்லாமல் டைமும் கன்சியூம் ஆகுது இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக போவீங்க, டைம் ஃப்ரீயாக இருந்தால் கூட சரி. என்ன இதெல்லாம் வந்து என்னை வந்து ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னோட டீட்டெயில்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர என்னை நிறுத்தி போகும்போது வரும்போதெல்லாம் என்னை கேட்கவே கூடாது. ஓகே சார். சரி, இப்போது என்னென்னா, நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது போலீஸ்லாம் எனக்கு இன்டர்வியூ பண்ணேன் சார். அவங்களுக்கும் நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டுப்பா, ஒருத்தர் நிறுத்தாமல் என்னால் வந்து அவங்க டிஎல் வச்சுருக்காங்களா இன்சூரன்ஸ் தெரியாது, நிறுத்தினா தான் அவங்க தகவல் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டெக்னாலஜி கொடுக்குறேன், உங்ககிட்ட ஒரு கருவியை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருவி நீங்கள் வந்து 2 வீலர்லேயோ உங்கள் கார்லேயோ இல்லை ஏதோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 200 மீட்டர் வரத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் இருக்குது, இவர் எந்த ஃபைனும் கட்டலை, அதாவது எல்லாம் அப் டு டேட் பக்காவாக டாக்குமெண்ட் வச்சுருக்காரு அப்படின்றத தகவல் போலீஸ்க்கு சொல்லிடுச்சுன்னா அந்த டெக்னாலஜி இல்லை அந்த டிவைஸ் உங்களுக்கு வசதியாக இருக்குமா இருக்காதா? அப்சல்யூட்லி வசதியாக இருக்கும். ஓகே, உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துமா? கண்டிப்பாக. சரி, ஓகே. இந்த நேரமோ மிச்சமோ பொதுமக்களாகி உங்களுக்கு மட்டும்தான் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, போலீஸ்க்கும் இருக்குமா நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருக்குமே அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிவைஸ் வந்து எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அன்னெசரி போலீஸும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்லி ப்ராப்ளமேட்டிக் வெஹிக்கிள் மட்டும் தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லைங்களா? சரி, இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக 100% சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்லி திங் எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து மெயின் என்னன்னா இந்த டெக்னாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்களா? 100% அடாப்ட் பண்ணிப்பீங்க. சரி சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். உங்களை அறிமுகம் பார்த்தீங்க சார்? என் பேர் ஆறுமுகம் சார். எங்கேருந்து வரீங்க? பாலாஜாபத்து ஒன்றியம் சார், லிங்காபுரம் கிராமம். ஓகே, காஞ்சிபுரம் மாவட்டம் சார். என்ன பண்ணுறீங்க சார்? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். ஓகே சார். இந்த வீடியோவை உங்கள் அனுமதியோட தான் நான் எடுக்கிறேன்னா? ஆமாம் சார். ஓகே சார், உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? கேளுங்க சார். நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. 2 வீலர் வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன். ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 வீலரில் பைக் எடுத்து ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாருல? ஆமாம் சார். எதுக்கு நிறுத்துறா நீங்கள் நினைக்கிறீங்க? உரிய ஆவணங்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க சார். சரி, செக் பண்ணுறவங்க நான் ஒரு அவசரமாக போயின்னு இருக்கும்போதோ இவங்க வண்டி ஓரம் கட்டுங்கன்றாங்க. இல்லை சார், நாங்கள் கொஞ்சம் அவசரமாக போகிறோன்னா கூட விடுறதில்ல, இருந்து நீங்கள் ஆவணத்தெல்லாம் நீங்கள் கொடுங்க, உங்களாம் செக் பண்ணோம் அப்படின்றாங்க. பிறகு நாங்கள் செக் பண்ணும்போது எங்கள் டைமு வந்து வீணாக போகுது. நம்ம குறிப்பிட்ட டைம் போய் சேர முடியல. இப்போ வரவங்க எவ்வளோ பேர் அவசரத்தில் வருவாங்க, ஃப்ரீயாக வருவாங்க சார். அவங்க அவசரம் யார், ஃப்ரீ யாருன்னு அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் மக்களை எங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒரு மருந்து வாங்கிட்டு போகிறோம், ஒரு டாக்டர் போய் பார்க்க போகும்போது நாங்கள் குறிப்பிட்ட டைமு நாங்கள் போய் ஆகணும். இவங்க குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம போகிறோன்னு சொன்னால் கூட விட போகிறது கிடையாது சார். ஓரம் கட்டுங்க. இப்போ அதெல்லாம் சார் இப்போ வந்து சாவியே எடுத்துடுறாங்க சார். சாவியே எடுத்துடுறாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. இது சார் நாங்கள் போயிட்டு வந்தால் கூட விட மாட்டேன்றாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார் இது. சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து செக் பண்ணுறது அவங்களோட ப்ராசஸ். ஆமாம், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ், அவங்க கடமை சார். இந்த ப்ராசஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இதில் வந்து ஒரு டெக்னாலஜி கொடுத்து இதை சுலபமாக்கினா எங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்களா? இதெல்லாம் டெக்னாலஜி நிறைய வந்துக்குது சார். இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தால் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்குது சார். நல்ல விஷயம் தான் அது. அப்படியே ஒரு டெக்னாலஜி வரட்டும் சார். வந்ததுன்னா எல்லாமே பயன்படுவாங்க, இது எல்லாருமே வரவிருப்பாங்க. சரி, ரைட்டு. அதனால எந்த ஒரு இதுல டிராஃபிக்கே கொஞ்சம் வேலை மிச்சம் சார். சரி, ஓகே. அவங்களும் இன்னைக்கு பூரா வெயிலில் கஷ்டப்படுறாங்க, நின்றுக்கிறாங்க, அவங்க சொல்ற வேலை செய்யறாங்க. அவங்களும் மேலதிகாரி பிரஷர் தான், இந்த வண்டி செக் பண்ணுங்க அந்த வண்டி. ஏன்னா நான் இப்போ டிராஃபிக் போலீஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் நிறுத்தது எங்க நோக்கம் கிடையாது. அது ஆனா ஒருத்தரை நிறுத்தாம இவர்கிட்ட டிஎல் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஆர்சி புக்கான அந்த தகவல் எங்களுக்கு தெரியாது, அதனாலதான் சார் நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எங்களை நிறுத்தாம இருந்தா எங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ நான் என்ன சொல்றேன் சார், நாங்கள் ஒரு டெக்னாலஜி ரெடி பண்றோம். ஒரு கருவி அது உங்ககிட்ட கொடுக்குறோம். உங்க பைக்லயோ கார்லயோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 மீட்டர்ல இருந்து வரும்போதே இவர்கிட்ட டிஎல் இருக்கு,
இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு, இவர்கிட்ட ஆர்சி புக் இருக்கு அப்படின்ற தகவல் டிராஃபிக் போலீஸ்க்கு கொடுத்ததுன்னா அது உங்களுக்கு சுலபமா இருக்குமா இருக்காதா? ரொம்ப சுலபமாக இருக்கும் சார். எந்த விதத்துல சுலபமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த டைம்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் சார். அவங்களுக்கும் கஷ்டம் தானே இது. இப்போ எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கிறதுனால இப்படியாப்பட்ட கருவி வந்ததுன்னா நாட்டில் ரொம்ப நல்லது தான் சார். எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. எங்களுக்கு அந்த கருவி எப்போ சீக்கிரத்தில் கொண்டு வரீங்களோ கொண்டு வாங்க, அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி ஆளுங்க ரொம்ப பேர் வாங்குவாங்க சார். ஸோ அது உங்களுக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லாம டிராஃபிக் போலீஸ்க்கும் அது மக்கள் அது உங்களுக்கும் சுலபமா இருக்கும் சார். அவங்களுக்கும் பயனடையும், எங்களுக்கும் பயனடையும், மக்களுக்கும் பயனடையும். அதனால உங்களுக்கு சிரமம் தவிர்க்கப்படுமா? கண்டிப்பாக தவிர்க்கும். உங்க நேரம் மிச்சப்படுத்தப்படுமா? கண்டிப்பாக படும் சார். 100% படும் சார். சரி சார், இப்போ இந்த டெக்னாலஜி வந்து நாங்க அறிமுகப்படுத்துறோம், இந்த கருவியை வந்து நாங்க விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு உங்க ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். இந்த டிவைஸை நீங்க வாங்குவீங்களா? கண்டிப்பாக வாங்குவோம் சார். சரி, நேரம் மிச்சப்படுது இல்லையா சார், அப்படின்னா எந்த ஒரு பொருளும் நாங்கள் வாங்கி தான் சார் ஆகும். ஓகே சார், உங்க பொன்னான நேரத்தை கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார் நீங்க அறிமுகப்படுத்துங்க சார். சொல்லுங்கள் சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். என்னுடைய பேர் சக்தி. ஓகே சார். நான் இங்கே சென்னை தான், கொரட்டூர், நார்த்து கொரட்டூர். ஓகே சார். உங்கள் ப்ரொஃபஷன் சார்? நான் கான்ட்ராக்டராக இருக்கேன். ஓகே சார். சார் இந்த வீடியோ உங்கள் அனுமதியோடு தான் நான் எடுக்கிறேன்னா? ஆமாம், என்னோட அனுமதியோடு தான் எடுக்கிறீங்க சார். ஒரு டெக்னாலஜி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதை பற்றின சர்வே இன்டர்வியூ தான் இது. ஒரு 4 கொஷின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கலாமா? ஓகே, கேளுங்க. ஓகே சார். சார் நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, ஓட்டுவீங்க இல்லையா? ஆமாம் சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. ரோட்டில் போகும்போது டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு நிறுத்துறாரு இல்லைங்களா? கண்டிப்பாக. எதுக்கு நிறுத்துறா நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக் நம்மள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று. அப்புறம் ஹெல்மெட் கேஸ், ஓவர் ஸ்பீடு, சிக்னல் ஜம்பிங், அந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி நிறுத்த வாய்ப்பு இருக்கும். சரிங்க சார். இப்போது இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை, அது கொஞ்சம் நெசசரி. நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயத்துக்கு போகும்போது நம்மளை கொஞ்சம் அவங்க அந்த ட்ரபிள் கொடுத்து நிறுத்தும் போது நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டைமிங் நம்மளால் கீப்பப் பண்ணி போக முடியாது. நிறைய டிஃபிகல்ட்டி நமக்கு உருவாகும் அதனால. சரிங்க சார். இப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, மேனுவலாக வந்து நிறுத்தி டாக்குமெண்ட் டிஎல் கொடுங்க, ஆர்சி புக்கு கொடுங்கன்னு டிராஃபிக் போலீஸ் கேட்குறாங்களே. கண்டிப்பாக. இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இருக்குது. லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸாக இருக்குது. நான் இங்கே ஒரு 17 இயர்ஸ் சென்னையில் இருக்கேன் நான். ஓகே சார். இப்போ 20 இயர்ஸாக இருக்குது இந்த மாதிரி. சரிங்க சார். இந்த ப்ராசஸ் வந்து இப்படியே இருக்கட்டும், நான் இதை அடாப்ட் பண்ணிக்கிறேன், நான் எப்போ கேட்டாலும் நான் நிறுத்துறேன், எனக்கு ஐ எம் ஹாப்பி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை இந்த ப்ராசஸில் ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நீங்கள் உங்களுக்கு? கண்டிப்பாக இது ஒரு சேஞ்சஸ் இருந்து அவங்களுக்கு ஒர்க் பார்டன் குறைஞ்சி நமக்குள்ள இந்த டென்ஷன் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். வெரி குட் சார். சரி சார். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக. டெக்னாலஜி அது ஒரு கருவி. ஓகே. அந்த கருவி வந்து உங்கள் பைக்லேயோ உங்கள் கார்லேயோ இதெல்லாம் நீங்கள் பொருத்திட்டு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. ஒரு 300 500 மீட்டர் வரும்போதே வண்டியை நிறுத்தாமல் இந்த கருவியை பொருத்தக்கூடிய இந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, இது ஓட்டக்கூடிய நபருக்கு டிஎல் இருக்கு, ஆர்சி புக்கு இருக்குன்ற தகவல் ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் போலீஸ்க்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியை நிறுத்தாமையே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த கருவி? பட் என்ன அப்படின்னா, நம்ம எமர்ஜென்சி போகும்போது வண்டி நிறுத்த தேவையில்ல. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, பட் அவ்வளோ ஸ்பீடாக வர வெஹிக்கிள் அவங்க சேஸ் பண்ணி அதை எடுத்துட முடியுமா? அந்த டீட்டெயில் எல்லாமே எடுத்துட இல்லை, அவங்க அதான் சொல்கிறேன், எந்த கருவி அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்ணால் பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த கருவி வந்து பயன்பாட்டு வந்து உங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, காவல்துறை அதிகாரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. அவங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோதும் இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னலில் போய் நிறுத்த தேவையில்லை. ஓகே. ஒருத்தவங்களை சேஸ் பண்ணி பிடிக்க தேவையில்லை. வெரி குட். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது யாரோட இன்வால்மெண்ட்டும் அதில் வராது. அவங்க பட்டி கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களோட டியூட்டி என்னவோ அதை பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, டிராஃபிக் போலீஸ் உங்களை வந்து நிறுத்துறாங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொன்னீங்களே. கண்டிப்பாக. அது எப்பவுமே வாகன ஓட்டிக்கு தான் சிரமம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் காவல்துறை அதிகாரி சிரமமாக இருக்கு? அவங்களும் சிரமம் இருக்கும்ல. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஹை ஸ்பீடில் வர வண்டியை திடீர்னு அவர் நிறுத்தணும்னு நினைக்கிறாரு, சேஸ் பண்ண நினைக்கிறாரு. சம்டைம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அவரோட உயிரை இழப்பு நேரிடலாம். ஒரு பெரிய வண்டியாக இருந்து அவங்களுக்கும் சிரமம் இருக்கு. காவல்துறை அதிகாரி அவங்களும் மனுஷன் தானே. அவங்களுக்கும் அந்த சிரமம். இப்போ இந்த கருவி வந்து ஒரு சாராருக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமா, இல்லை 2 பேர் குரூப்புக்கும் இருக்குமா? வாகன ஓட்டிக்கும் காவல்துறைகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? சார் ஆக்சுவலாக எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணுறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல் சார். இல்லை நான் எந்த ரூலையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வந்து லைசன்ஸ் எடுக்க மாட்டேன், நான் இன்சூரன்ஸ் கட்ட மாட்டேன், பட் நம்பர் பிளேட்டை மாற்றி ஓட்டுவேன் அப்படின்றவனுக்கு அது வந்து டிஃபிகல்ட்டு தான். ஓகே. எப்படின்னா ரூல் ஃபாலோ பண்ணுறவங்களும் ஈஸி. நான் ரூல் ஃபாலோ பண்ண மாட்டேன்றவனுக்கு பயங்கர டிஃபிகல்ட்.
சரி சார், இப்போ இந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜியை ரிலீஸ் பண்ணி லான்ச் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருவி நாங்கள் வெளியிடுறோம், கண்டிப்பா அதுக்கு இந்த டெக்னாலஜி நீங்கள் ஆதரவு பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் வெல்கம் பண்ணுவீங்க, வரவேற்பீங்க. இந்த டிவைஸ், இந்த கருவி வந்துன்னா பயன்பாட்டுக்கு வாங்குவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். ஆக்சுவலாக கண்ட்ரிஸ்லாம் போயிருக்கேன் நான். வெரி குட். பட் அங்கே எல்லாமே ஜூமிங் கேமராவா, ஹை ஸ்பீடில் போனாலும் சரி, லோ ஸ்பீடில் போனாலும் எல்லாமே கேமராவோட ஆப்ரேட்டிங் தான். அதனால அங்கே வந்து போலீஸோட கெடுபிடியே கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கெடுபிடியே கிடையாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ். எப்படின்னா இப்போ ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோடு கிராசிங்க்கு கூட ஒரு ரூல் இருக்குது. எப்படின்னா ஒரு பீப்புள் நடந்து போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு வழி கொடுத்துட்டு தான் வெஹிக்கிள் மூவ் ஆகணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது. இந்த நடந்து போகிறான்னு தெரிஞ்சு ஓவர்டேக் பண்ணுற வெஹிக்கிள் எத்தனையோ இருக்குது. அதனால அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஓகே சார். இப்போ இதுக்கு ரேட்டிங் வந்து 1 to 5 தான் எவ்வளோ சார் கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா 5 கொடுக்கலாமே தாராளமா. ஓகே சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இல்லை, தேங்க்யூ வெரி மச் ஃபார். ஓகே வெல்கம். தேங்க்யூ. ஓகே சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வடிவேல். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? டிரைவராக இருக்கேன். ஓகே. எங்கேருந்துங்க ஐயா வரீங்க? இங்கே சென்னை தான், சிட்டியில். சரி, ரைட்டு. எக்மோர். ஐயா இந்த வீடியோ உங்கள் அனுமதியோடு தான் நான் எடுக்கிறேன்னா? ரைட்டு. உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ஐயா நீங்கள் வாகனம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். வாகனத்தை எடுத்துகிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காவல்துறையினர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை கை போட்டு நிறுத்துறாங்கல்ல, ஆமாம். எதுக்கு நிறுத்துறான்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கரெக்டாக இருக்கா, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கா, சீட் பெல்ட் போட்டானா டிரைவரே எல்லாம் பார்த்து போடுறேன். சரி, ரைட்டு. இந்த ப்ராசஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சி இருக்கா இல்லையா? எங்களுக்கு பிடிக்கல. என்னச்சு அவங்க கடமை செய்தாங்க, எங்கள் கடமை நாங்கள் நிற்க வேண்டியிருக்கு. இந்த இது உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களா? ஆமாம், எங்களுக்கு பிடிக்கல. தபால் இம்பார்ட்டன் எல்லாம் இருக்குது. இந்த கூட முடக்கும் போது எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. சரி, ரைட்டு. ஆனால் உங்களை நிறுத்தாமல் உங்கள் பற்றின தகவல் உங்களுக்கு எப்படியா தெரியும்? அது எல்லாம் அதான் எல்லாம் கரண்டில் வச்சுருக்கோம், நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க முடக்கதாங்க. நான் என்ன செய்ய எல்லாம் அது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்ச சரி, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இதே ப்ராசஸ் இருக்கட்டும்பா அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை எதனா ஒரு டெக்னாலஜி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா? வேறு எதாவது வந்தால் நல்லாயிருக்கும். வேறு எதாவது வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம். சரிங்க ஐயா. இப்போது இந்த நான் வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறோம். அந்த கருவி வந்து அது உங்கள் வாகனத்தில் பொருத்தினவனே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் எல்லாமே வண்டியை நிறுத்தாமையே தெரிவிச்சிச்சுன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? பயனுள்ளதாக இருக்கும். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி நம்மகிட்ட எல்லாம் இருந்தால் அவருக்கு பெரிய இல்லை, அவர் தெரிஞ்சவொன்னு டக்குனு விட்டுறாருல. அவருக்கு இந்த வண்டியெல்லாம் இருக்குது அப்படி அவருக்கும் தெரிஞ்சுக்க ரன்னிங்கில் வைக்கும்போது தெரியுது. அதனால் அவங்க விடுறாங்க. வெரி குட். சரி, இப்போது இந்த கருவி வந்து மோட்டார் வாகன ஓட்டியான உங்களுக்கு மட்டும் தான் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் காவல்துறைக்கு பயனுள்ளதாக இருக்காதா? காவல்துறைக்கும் பயனுள்ள. அவருக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வண்டி போன உடனே பார்க்காமலே நிப்பாட்டாமலே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சரி போக அந்த வண்டிக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ இந்த கருவியை நான் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த கருவி வருது விற்பனைக்கு, இந்த டெக்னாலஜி வருது புதுசாக, இதை நீங்கள் வரவேற்பீங்களா? வரவேற்போம், கண்டிப்பாக வரவேற்போம். இந்த கருவி வந்தால் வாங்குவீங்களா? வாங்குவோம். அது உண்மையிலே பயனுள்ளதாக இருக்குமா? கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் ராஜகோபால் சார். ஓகே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஆட்டோ டிரைவர் சார். ஓகே. எங்கேருந்து சார் வரீங்க? சென்னை புதுப்பேட்டை சார். வெரி குட் சார். சார் இந்த வீடியோவை உங்கள் அனுமதியோடு தான் எடுக்கிறேன்னா? சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஒரு 4 கொஸ்டின் உங்களை கேட்கலாமா? சொல்லுங்கள் சார், தெரிஞ்சா சொல்கிறேன் சார். நீங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் வந்து உங்களை மடக்கிறார்ல, கண்டிப்பாக. எதுக்கு மடக்கிறேன்னு நினைக்கிறீங்க? ரெக்கார்ட் செக் பண்ணுவாங்க. நம்மகிட்ட டிஎல் எதுக்காக செக் பண்ணால் எல்லாம் ரெக்கார்ட் தான். ரெக்கார்டில் தான் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க, செக் பண்ணுறாங்க. இந்த செக் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கலாம், பிடிச்சி தான் இருக்குது. சில டைமில் அர்ஜென்ட்டாக போகும்போது மடக்கும்போது நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை, அது அவங்களோட ஜாப். சிரமமாக இருக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மேனுவலாக வந்து செக் பண்ணிடுறாங்களே, அப்போதுலேருந்தே பண்ணுறாங்க சார். நான் வண்டி ஓடுறது. சரி, இந்த ப்ராசஸ் இப்படியே இருக்கட்டும், போலீஸ் செக் பண்ணாலும் எனக்கு சிரமம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை இதில் எதனா ஒரு டெக்னாலஜி இருந்தால் எனக்கு உதவியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இருக்கிறது நல்லது தான். ஏன் கடை திடீர்னு க்ரைமும் கொஞ்சம் குறையும். கண்டதே ஒரு ஆட்டோவில் எது வேணால் ஏற்றிட்டு போவான். இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கோரியில் கஞ்சா ஏற்றிட்டு போனானுங்க, அதெல்லாம் வெளிச்சமாச்சு. இதெல்லாம் அவங்க மடக்கிறது நல்லது தான். அப்போ தான் லைசன்ஸ் இல்லாத டிரைவரை கொஞ்சம் பயப்படுவாங்க. கரெக்டாக நிறைய வண்டி லாக் ஆகும். கரெக்டு தான்.
இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டாக போகிற டைமில் அது நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ டெக்னாலஜி இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இந்த ப்ராசஸில் இப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் நல்லது. நான் நாட்கள் டெக்னாலஜி வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வருது நல்லது. சரி சார், நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கருவியை கொடுக்குறேங்க அவங்ககிட்ட. அந்த கருவியை உங்கள் ஸ்கூட்டிலேயோ பைக்லேயோ உங்கள் ஆட்டோலையோ கார்லேயோ பொறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100லேருந்து 500 மீட்டர் வரத்துக்குள்ளேயே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் இருக்குன்றத பக்காவாக சொல்லிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா இருக்காதா? வசதியாக இருக்கும், கண்டிப்பாக வசதியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு மட்டும் தான் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிராஃபிக் போலீஸ்க்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கும் ஈஸி தான், ஈஸியாக இருக்கும். வண்டியை மடங்க மாட்டாங்க. என்கிட்ட அவங்களும் நமக்காக தான் வேலை பார்க்குறாங்க. இது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு ஈஸியாக இதுல டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட நமக்கு என்ன பிரச்சனை, அவங்களும் செக் பண்ணுறது நல்லது தானே. அவங்களுக்கு சுலபமா ஆகிடும். செக் பண்ண அவசியம் சரி சார், இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இந்த கருவி வந்து மார்க்கெட்டில் வருதுன்னா அதுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களா? அது முதல்ல கவர்மெண்ட் தானே சார் அண்டர்டேக் பண்ணா, நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? இல்லை அது வந்து நீங்கள் இப்போ மொபைல் மாதிரி அது வேணும்னா வாங்கிக்கலாம், வேணா விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கருவி வந்ததுன்னா வாங்கிடலாம் சார். அது நீங்கள் வாங்குவீங்களா? கண்டிப்பாக அதுக்கு அந்த டெக்னாலஜி நீங்கள் ஆதரவு தருவீங்களா? கண்டிப்பாக சார். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார். என் பேர் அரவிந்த், நான் அம்பத்தூர்ல. என்ன சார் பண்ணுறீங்க? நான் படிச்சுட்டு. ஓகே சார், நீங்கள்? என் பேர் கரண், ராயப்பேட்டையிலேருந்து வரேன், ஸ்டூடெண்ட்டாக. ஓகே சார், நீங்கள்? ராயப்பேட்டை. ஓகே சார், நீங்கள்? இம்தியாஸ் ட்ரிப்ளிகேன். நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க? படிச்சு. ஓகே சார், இந்த வீடியோவை உங்களோட அனுமதியோடு தான் நான் எடுக்கிறேன்னா? ஓகே, தேங்க்யூ சார். சார், நான் வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனிலேருந்து வரேன். நாங்கள் வந்து புது டெக்னாலஜி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜிக்கு உண்டான சர்வே கொஷின் தான் இது. ஒன்றும் இல்லை, 4 கொஷின் தான் கேட்பேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே சார். சார், நீங்கள் எல்லாருமே வண்டி ஓட்டுவீங்களா? பைக் ஓட்டிங்க, ரைட்டு. சார், இப்போ நீங்கள் பைக் ஓட்டிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு கை போட்டு நிறுத்துறாருல, எதுக்கு நிறுத்துறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ரைட்டு. இந்த வண்டி நம்பர் தானா? ரைட்டு. இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி. ஓகே, ரைட்டு. இப்போது இது வந்து அவங்களோட ப்ராசஸ், கரெக்டுங்களா? இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை, இது நான் இப்படி வேணா நான் கேட்குறேன். இது வந்து அவங்களுக்கு ப்ராசஸ் தான், அந்த ப்ராசஸ்க்கு ஒபே பண்ண வேண்டியது நம்ம கடமை தான், இல்லைன்னு இல்லை, கரெக்டுங்களா? இந்த ப்ராசஸ் வேணால் எப்படி பண்ணால் சிம்பிளிஃபையாக இருக்கும், இல்லை எப்படி பண்ணால் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வண்டியை நிப்பாட்டாமல். சொல்லுங்க சார். நிப்பாட்டாமல் வண்டியை நிப்பாட்டாமல். வண்டியை நிப்பாட்டாமல் லைக் அவங்களா கண்டுபிடிக்கிற மாதிரி டெக்னாலஜி அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி டெக்னாலஜி வந்தால் அது எப்படி சார் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? டைம் சேவ் பண்ணலாம். டைம் மட்டும் தானா, வேறு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் சார். ஓகே, அதில் உங்களுக்கு மிச்சமாகும்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போது நீங்கள் டிராஃபிக் போலீஸ் உங்களுக்கு நிறுத்த சொல்கிறாரு, நீங்கள் நிறுத்துறீங்களா? அது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? சிரமமாக இருக்குது. இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, ஏன் காவல்துறைக்கு இல்லையா? என்ன மாதிரி சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெயிலில் நிற்கணும், அவங்க நிற்கிறேன்றீங்களா? நிறைய பேர்த்துக்கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓ, ஸோ அவங்களுக்கும் சிரமம் இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து ஒரு டிவைஸ், கருவி. அந்த கருவி வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்கள் ஸ்கூட்டிலேயோ உங்கள் பைக்லேயோ உங்கள் கார்லேயோ நீங்கள் பொருத்திட்டு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 300 இல்லை 500 மீட்டர் வரத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக்கு இருக்குது, இவருக்கு எல்லா டாக்குமெண்ட் பக்கா வச்சிருக்காரு அப்படின்ற தகவலை நீங்கள் வண்டி நிறுத்தாமே அந்த தகவல் டிராஃபிக் போலீஸ்க்கு அந்த கருவி கொடுத்தது என்றால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைம் கன்சூம். சரி, வேற எந்த டைம் மட்டும்தான் அது கன்சியூம் பண்ணுவோம், இல்லை வேற எந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? வெஹிக்கிள்லேருந்து இறங்காமே நம்ம மொத்தத்தில் நீங்கள் நிறுத்தவே வேணாம் இல்லையா? சரி, இந்த பயன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை காவல்துறை அதிகாரிக்கும் எதனா இருக்குமா? அவங்களுக்கு எந்த விதத்தில் இந்த கருவி பயன்படுவதாக இருக்கும்? ஒரு 100 பேர்த்த நிறுத்த இடத்துல 10 பேர்த்து மட்டும் நிறுத்தணும். ஓகே, அவங்க நேரம் எதனா மிச்சப்படுமா? சரி சார், இப்போ இந்த டெக்னாலஜி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த கருவி வந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெக்னாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்களா, சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த டிவைஸ் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? ஷூராக வாங்குவீங்களா? ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார். பேர் வந்து கலத்தியாங்க. நான் வந்து இப்போ டிரைவராக இங்கே வேலை பார்க்குறேன். எந்த இடம் சார்? இங்கே 1008
1000 ஓகே சார். இந்த வீடியோவை உங்கள் அனுமதி தான் நான் எடுக்கிறேன்னா? ஆமாம் ஆமாம். ரைட் சார். உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் இப்போ கார் வச்சு டிரைவராக ஓட்டுறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் கார் எடுத்து ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் போலீஸ் உங்களை மடக்கிறாருல்ல, ஆமாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாருல்ல, எதுக்கு மடக்கிறான்னு நினைக்கிறீங்க? மடக்கிறாங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. இன்னொன்று சீட் பெல்ட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க. ரைட்டு. யூனிஃபார்மு இந்த மாதிரிலாம் மடக்கிறாங்க. சரி ரைட்டு. இந்த மடக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமாம். அது உங்களுக்கு பிடிச்ச இருக்கா இல்லையா? பிடிக்காதான் என்ன பண்ணுறது, அவங்க வேலை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்களா. எதனால பிடிக்கலன்னு சொல்கிறீங்க? எதனால் பிடிக்கலாம், நம்மகிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கும், இல்லாதவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இதாக தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு சிரமமாக இருக்குன்றீங்க. ஆமாம், சிரமமாக இருக்கும். சரி ரைட்டு. இப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இது எத்தனை வருஷமாக இதே ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ரொம்ப காலத்துலேயே இருந்திருக்கேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்றீங்க. சரி ஓகே. அப்போ இந்த ப்ராசஸ் எனக்கு அப்படியே இருக்கட்டும் சார், எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை இந்த ப்ராசஸில் எதனா ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நிப்பாட்டாமல் அதுக்கான வழிகள் ஏதாவது பின்பற்றினா நல்லாயிருக்கும். நிப்பாட்டாமல் உங்கள் தகவல் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. சரிங்க சார். இப்போது இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அதாவது வாகன ஓட்டிகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை காவல்துறைக்கும் இருக்கு? எல்லாருக்குமே இருக்கும். காவல்துறைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி ஓகே சார். நான் இங்கே இப்போ ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணுறோம். டெக்னாலஜினா அது ஒரு கருவி. அந்த கருவியை இப்போ நீங்கள் உங்கள் கார்லேயோ உங்கள் பைக்லேயோ பொருத்திட்டீங்க அப்படின்னா 200லேருந்து 300 மீட்டர் வரத்துக்கு முன்னாடியே அது உங்களுக்கு டிஎல் இருக்குது, உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட ஆர்சி புக் எல்லாம் இருக்குது அப்படின்ற தகவல் வண்டியை நிறுத்தாமையே அது டிராஃபிக் போலீஸ்க்கு கொடுத்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? நிறுத்தாமல் இருந்தால் பயனுள்ளதாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். சரி ரைட்டு. இந்த பயன் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிராஃபிக் போலீஸுக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே நல்லது தானே. எப்படி டிராஃபிக் போலீஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அந்த கருவி, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வேலை சுலபமாக முடிஞ்சதில்ல, அவங்க வேலை சுலபமாக முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வேலை சுலபமாக, நாங்கள் எல்லாம் ஒரு அர்ஜென்ட்டாக போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். சரி ஓகே. இந்த டெக்னாலஜி இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இந்த கருவியை நான் மார்க்கெட்டில் விற்கிறோம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அந்த கருவி நீங்கள் வாங்குவீங்களா? வாங்கலாங்க, எல்லாரும் வாங்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வாங்குவீங்க. பயனுள்ளதாக இருந்தால் வாங்கலாம். ஓகே சார். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார். ஹாய், என் பேர் முரளி. நான் புருஷவாக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட் சார். சார் இந்த வீடியோ உங்கள் அனுமதியோடு தான் நான் எடுக்கிறேன்னா? எஸ். ஓகே தேங்க்யூ சார். சார் நான் ஒரு 4 கேள்வி கொஷின் உங்களுக்கு கேட்கலாமா? கேளுங்க. ஓகே சார். சார் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? ஓகே சார். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிட்டு ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாருல்ல, எதுக்கு நிறுத்துறா நீங்கள் நினைக்கிறீங்க? சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, ஓவர் லிமிட்டில் ஸ்பீட் லிமிட்டில் போகிறாங்களான்னு பார்க்குறாங்க, லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க, அதுக்காக தான் நிறுத்துறாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் இது வந்து அவங்களோட ப்ராசஸ்ஸு, அது ஒபே பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். சடனாக நம்ம அவசரமாக போகும்போது வந்து சடனாக நிறுத்தும்போது நம்ம அவசரம் அவங்களுக்கு புரியாது, அவங்களோட ப்ராசஸ் மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இரிட்டேஷன், கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் சார், எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை இதில் ஒரு டெக்னாலஜி வந்தால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்? இல்லை, கண்டிப்பாக இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கும் டைம் சேவ் ஆகணும், நமக்கும் டைம் சேவ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யார் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஓகே சார். சார் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் சொன்னேன், டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வரும்போது ஏதாவது அவங்களுக்கே வந்துட்டு கிளியராக தெரிகிற மாதிரி அவங்க ஏதாவது டெவலப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு நம்மளை வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்காணிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்போது இந்த சிரமம் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ராசஸ், அந்த சிரமன்றது வாகன ஓட்டினால உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை காவல்துறைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு இவ்வளோ பேரை பார்க்குறாங்கன்னு போது அவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒருத்தரையாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க வேலையும் கொஞ்சம் ஈஸி பண்ணணும்னா கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வேணும். வெரி குட் சார். சார் நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜி வந்து ஒரு கருவி. அந்த கருவியை வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பைக்லேயோ ஸ்கூட்டிலேயோ உங்கள் கார்லேயோ நீங்கள் பொறுத்துட்டீங்கன்னா அது ஒரு 200 மீட்டர் முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட டிஎல் இருக்குது, உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட ஆர்சி புக் இருக்குன்ற தகவல் டிராஃபிக் போலீஸுக்கு கிடச்சிதுன்னா
அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக அது இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம தூரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 200 மீட்டர்ஸில் பார்க்கும்போது கிடைச்சிருச்சுன்னா அவங்க நம்மளை நிறுத்த மாட்டாங்க, அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வேலையும் ஈஸியாக இருக்கும், அவங்க வேலையும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், காவல்துறைக்கும். ஆமாம், போத் சைடு வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே சார். சார் இந்த மாதிரி டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி எங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி நான் வந்துட்டு டெக்னாலஜினா சிசிடிவி மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் கூட. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி சிசிடிவி வச்சு தான் அவங்க ஓவர் ஸ்பீட் போகிறாங்களா இல்லை வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி வேறு ஏதாவது நடக்குதான்னு சிசிடிவியில் கேமரா பார்த்துட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுறாங்க, டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி டெக்னாலஜி தான் இப்போதைக்கு பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன டெக்னாலஜி இன்னும் நான் எதுவும் பார்க்கல. இந்த டெக்னாலஜி இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருவி உங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. அந்த கருவி இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த டிவைஸ் வந்ததுன்னா நீங்கள் அது வாங்குவீங்களா? கண்டிப்பாக, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக வாங்கலாம், தப்பு இல்லை. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார். என்னோட நேம் டில்லி, நான் காஞ்சிபுரமில் இருக்கேன். ஸோ என்னோட ஒர்க் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் கிட்ட. இப்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? நான் ஒரு சைட் இன்ஜினியர் பார்க்க வந்திருந்தேன். ஸோ அந்த டைம் டிலேக்காக கொஞ்சம் நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ நான் உங்கள் அனுமதியோடு தான் எடுக்கிறேன்னா? என்னோட அனுமதியோடு தான் இந்த வீடியோ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். சார் ஒரு 4 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாமா? கேட்கலாம் சார். சார் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? வண்டி ஓட்டுவேன் சார். ஓகே சார். சார் நீங்கள் இப்போ ஒரு 2 வீலர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு நிறுத்துறல, கை போட்டு அப்பா நீங்கள் ஓரமாக கட்டுப்போ ஓரம் கட்டுப்போ அப்படின்னு வரல. ஆமாம். எதுக்கு நிறுத்துறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு நிறுத்துறாங்க சார். இல்லை தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்களா அதுக்கான தேவைக்காகவும் நிறுத்துறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க நிறுத்துறதுக்கான காரணம் இதுதான். சிக்னல் கிராஷ் ஆகுறது அதெல்லாம் செகண்ட் பார்ட்டு. பட் நிறுத்துறதுக்கான டாக்குமெண்ட் இருக்கா, வண்டிக்கு டாக்குமெண்ட் இருக்கா, உங்கள் டிஎல் இருக்கா? ரைட். சரி, இந்த ப்ராசஸ் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களை நான் கேட்குறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எமர்ஜென்சின்ட்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் என்ன திடீர்னு பிடிச்சிடுறாங்க, நம்ம ஒரு வேலையாக ஓடிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து இவங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டிய டைமுக்காக மட்டும்தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தவிர மற்றபடி இவங்க செக் பண்ணுறது நல்ல விஷயம் தான் சார். நல்ல விஷயம் தான். ஆனால் சில நேரத்தில் உங்களுக்கு சிரமம் இருக்குது. சார். ரைட், ஓகே சார். இப்போ இந்த சிரமன்றது உங்களுக்கு மட்டும்தான், அதாவது வாகன ஓட்டிகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை போலீஸ்க்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போலீஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குன்னு தெரியும் சார். ஏன்னா அவங்களோட டியூட்டி தானே சார். ஏன்னா யார்கிட்ட என்ன இருக்குன்றது வந்து அவங்களுக்கும் தெரியாது. எல்லாருமே வந்து கரெக்டாக வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் தெரியாததால டக்குன்னு வந்து அவங்க கை போடும் போது எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அவங்க உடனே விட்டுடுறாங்க சார். பட் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அவங்க பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. இது காமனாக நடந்துட்டு இருக்கு. சரி சார், இப்போ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இது இப்படியே இருக்கட்டும் எனக்கு ஹாப்பி சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதில் ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இதில் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லது சார், கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரையும் நிற்க வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து இருக்கா இல்லையான்றது சிலர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க சார். இருக்கவங்க வந்து வேஸ்ட்டாக அங்கே நின்று இருக்கும்போது அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது, சிரமமும் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக சிரமம் அதிகமாக. சரி, ஓகே சார். இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த டெக்னாலஜின்றது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் ஒரு கருவியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். அது வந்து உங்கள் வாகனத்தில் பொருத்தி, உங்கள் 2 வீலரோ உங்கள் கார்லேயும் நீங்கள் பொருத்தி நீங்கள் போகும்போது இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக்குன்ற தகவலை வந்து வண்டி நிறுத்தாமையே அந்த கருவி டிராஃபிக் போலீஸ்க்கு சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த கருவி உங்களுக்கு உபயோகமாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்கும். ஏன்னா இனி இருக்க டிராஃபிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. யார்கிட்ட இருக்கு இல்லைன்றது போலீஸ்காருக்கு ஆப்போசிட்லேருந்து தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த தெரியாமல் இருக்க காரணத்துக்காக தான் அவர் வந்து வண்டியை நிற்க வச்சு ஒரு ஓரமாக எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. இது ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஃபைன் போட முடியும். ஸோ இது நல்ல யூஸ் தான் சார். நல்ல யூஸ். இது உங்களுக்கு மட்டும், அதாவது மோட்டார் வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் தான் பயன்படுமா இல்லை போலீஸுக்கும் காவல்துறைக்கும் பயன்படும்? காவல்துறைக்கு நிறைய பயன்படும் சார். ஏன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கிறத விட அவங்க கிட்ட வந்து டெக்னாலஜி வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரை பிடிக்கணுமோ அவங்க ஈஸியாக பிடிச்சிட்டு ஃபைன் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சரி சார், சரி சார். இப்போ இந்த டெக்னாலஜி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம் சார். ஏன் பண்ணுவோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த இடத்துல நின்று ஃபேமிலியோட போகிறவங்க கூட நின்று பதில் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து இதில் வந்து தவிக்கலாம் சார் 100%. ஏன்னா குழந்தை குட்டி இன்றைக்கி நான் வந்து ஒய்ஃபோட போயிட்டு நிற்கும் போது அது வேறு சார். இன்றைக்கி குழந்தை ஏன்ப்பா நம்மளை போலீஸ் நிற்க வச்சிருக்கு அப்படின்ற கேள்வி வந்து அவங்க குழந்தைக்கே பதியுது சார். இந்த மாதிரி டெக்னாலஜி வந்துச்சுன்னா அட்வான்ஸாக போகும்போது யார் நிற்கணுமோ அவங்கள தேவைப்படுறவங்கள வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சார். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே சார், ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்.
Hello, my name is Ashfaq. I'm from Gindi and I'm a student at Anna University. Very good, sir. Okay. Am I taking this interview with your permission? Yes. Okay. So, do you ride bike? Yeah. Okay. You have a license, right? Yeah. Okay, sir. For example, you're driving, car or you're riding bike on the road. Okay. Imagine. What happens? Traffic police, suddenly stops you, right? Yeah. Stop. Please park the car or the bike on the road and show your documents. Yeah. Okay. So, do you like this process? No, it's time taking and it's Time consuming. yeah. Okay. So, what do you think about the process? How long the existing process is going on? It's been going on for a very long time, and now that a lot of people are not wearing helmets or don't have insurance or proper documents, it's increased and it causes a lot of Okay. traffic and all. First of all, the traffic police, why they stop you? Not only you, why they stop the motorist? They stop to check whether you have the correct documents and if you're having license and everything. Right. Okay. Whether you have the driving license or not, Yeah. and the insurance for the vehicle or not, whether you're owning the vehicle or not. That means the RC book. They will Yeah. ask. Okay. So do you accept this process? You say that okay, sir, I'm happy with the process. It is not an issue, or you need any enhancement or any development. I think there should be a development. What kind of development you're expecting, sir? Something that's more automated rather than actually stopping everyone on the roads. Okay, you said no. When traffic police stops you, it will know it's an inconvenience for you. Do you Yeah. think that the inconvenience only for you and not for the traffic police? No, it's for me and the other people and traffic police also. Okay, even though that is their duty, they are standing for the long hours, right? Yeah, yeah. They're sunny day, long hours, and there also a lot of pressure. Exactly. Okay, so here comes the main question is, we are working in a technology, sir. Okay, for example, if we give a device or a technology, if you fix the device or a technology in your bike or scooty or car anything, it will show you the information, okay, without stopping the vehicle. So it will be easy for you or not if you use the technology. It'll be easier. Because see the purpose now, if the traffic police stop you, it is not his intention. Why he stops you? Because without stopping you, he cannot know whether you are really the owner of the bike or not, Yeah. and you have the driving license or not, insurance or not, right? So if I give the device, it will show all the information to the traffic police. Yeah. So it will helpful for you or not? Yeah, it will be helpful. Okay, so is the devices really only helpful to you or to the traffic police also? Traffic police as well. Okay, so if I introduce the technology, will you adapt and will you support to the technology, sir? Yeah, of course. Definitely? Definitely. Okay, sir. Thank you very much for your time. Thank sir. you. Thank you. Hello, sir. ஹை சார். இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார் நீங்கள். மைசெல்ஃப் ஆபித். நான் வந்து லா ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. நான் வந்து மதுரையிலேருந்து வரேன் ஆக்சுவலாக. ஓகே சார். சார் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ நான் உங்கள் அனுமதி தான் எடுக்கிறேன்னா? எஸ். ஓகே சார். சார் உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. சார் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? லைசன்ஸ் இருக்கா? இருக்குது. ஓகே சார். சார் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இப்போ பைக் ஓட்டி நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் போலீஸ் உங்களை வந்து கை போட்டு நிறுத்துறாங்களே, ஆமாம். எதுக்கு நிறுத்துறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ செக்கிங்க்கு நிப்பாட்டுவாங்க. நம்ம இன்சூரன்ஸ் வச்சுருக்கோமா, இல்லை லைசன்ஸ் வச்சுருக்கோமா, இல்லை ஒழுங்கான ஆர்சி புக் இருக்கா, மெயின்டைன் பண்ணுறோமான்னு பார்க்கறதுக்காக அவங்க செக் பண்ணுறாங்க. ரைட் சார். இப்போ இதை செக் பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தனிப்பட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை, ஏன்னா நம்மள்ட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கும் போது அவங்க செக் பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்ம மேபி எமர்ஜென்சியில் போவோம், இல்லை வேறு அர்ஜென்ட்டுக்காக போயிட்டுருப்போம், இல்லை நார்மலாக போகும்போது நம்ம ஒரு தாட்டில் போயிட்டுருப்போம். அப்போ நிறுத்தி கேள்வி கேட்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். சில நேரம் டக்குன்னு விட்டுற மாட்டாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப நேரமாக. ஆனால் அதுதான் அவங்க டியூட்டி ஆச்சு சார். அவங்க நிறுத்தாமல், உங்களை நிறுத்தாமல் உங்கள் தகவல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, அவங்க டியூட்டி தான். பட் ஆனாலுமே அதை அவங்க வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம்ல. மேபி நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. இப்போது சிக்னல் கூட பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு நம்ம நின்றாலே, லைனை கிராஸ் பண்ணாலே நம்ம கேமரா வச்சு நம்ம நோட் பண்ணி நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து அந்த அது உங்களுக்கு சிரமம் இருக்குன்னு சொல்கிறீங்க? இருக்குது. சார் இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை போலீஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்குமே இருக்கும். ஏன்னா அவங்க 4 ஃபுல்லாக நிற்கிறாங்க, காலையிலேருந்து நைட் வரை நிற்கிறாங்க, செக்கிங் பண்ண அவங்களுக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. சரி சார். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து இப்படியே இருக்கட்டும், எனக்கு ஹாப்பி சார், இப்படியே இருக்கட்டும் நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை இதில் எதனா ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும், என் சிரமம் குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, டெக்னாலஜி கண்டிப்பாக இருக்கணும், வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. சரிங்க சார். நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணிட்டுருக்கோம் சார். இந்த டெக்னாலஜி வந்து அதாவது ஒரு கருவி, அது உங்களோட பைக்லேயோ கார்லேயோ இல்லை உங்கள் ஃபோரில் வேறு எதுனா நீங்கள் பொறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வரும்போதே சொல்லிவிடும், அது இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடும். இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னா போலீஸ் உங்களை நிறுத்த மாட்டாங்க. அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா இருக்காதா?
இருக்கும். சரி, இப்போ இந்த கருவி பொருத்துனது உங்களுக்கு மட்டும் தான் வசதியாக இருக்குமா இல்லை போலீஸுக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2 பேருக்குமே மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை நம்மளுக்கும் அந்த நிப்பாட்ட தேவையில்ல, அவங்க நம்ம நிப்பாட்ட தேவையில்ல. மேபி அவங்கள செக் பண்ணிக்கலாம். ஆனால் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னாலஜி இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இல்லை இந்த கருவி நான் கொடுத்தா நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்களா, சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஓகே சார், உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Sir, I am Dinesh, BE completed, sir, and I am searching for a job. And நீங்கள்? I am also a player. Recently passed out 2022. So I am searching for job, BE computer science. ஓகே, எங்கேருந்து சார் வரீங்க நீங்கள்? சென்னை. சென்னை, ஓகே சார். இந்த வீடியோ உங்கள் நான் அனுமதியோடு தான் எடுக்கிறேன்னா? yes sir. ஓகே சார், நான் இப்போ ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே சார். சார், நீங்கள் பைக் ஓட்டுவீங்களா? 2 பேரும் ஓட்டுவோம். பைக் ஓட்டிட்டு இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் போலீஸ் வந்து நிறுத்துறாருல, கை போட்டு நிறுத்துறாரு. எதுக்காக நிறுத்துறாரு? நம்மள்கிட்ட எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்காக. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, ஹெல்மெட்ஸ்லாம் கரெக்டாக போட்டு எல்லாமே நல்லா செக் பண்ணுறது. கவர்மெண்ட் சொல்கிறது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, அதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க நிறுத்துறாங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அவர் வந்து டிஎல்ஏடு, இன்சூரன்ஸ் எடுங்க, ஆர்சி புக் எடுங்க அப்படின்னு நம்மளை நிறுத்தி எடுக்க சொல்கிறாரு. இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராசஸ் வந்து டிஜிட்டல் இதுலேயும் கொண்டு வரலாம். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தேவைதான் சார், இல்லை எனக்கு எரிச்சலாக இருக்குது, ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது, எரிச்சலாக இருக்குது டைம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ப்ராசஸ் இப்படியே இருக்கட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் சார். அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த கொஞ்சம் டைம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகும், நம்மளுக்கும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் இப்படியே இருக்க வேணாம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, ஓகே. இப்போது நீங்கள் ரோட்டில் போகும்போது நிறுத்துறாருல, உங்களுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக போய் நிற்பீங்க, உங்களுக்கு வந்து நிறுத்தும் போதே உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும். அந்த சிரமம் அவருக்கு உங்களுக்கு மட்டும் தானே இல்லை அவருக்கும் இருக்கும்? அவருக்கும் தான் சார். சரி, அவரும் அதான் அவரோட வேலை. டியூட்டி அவர் பார்க்குறாரு, நம்ம வந்து அதுக்கு கரெக்டாக ரெஸ்பான்சிபிள் பண்ணணும், நம்ம கரெக்டாக எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும். அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரைட் சார். இப்போது நாங்கள் ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த டெக்னாலஜின்றது ஒரு கருவி, ஒரு டிவைஸ். அது நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 2 வீலர்லையோ 3 வீலர்லையோ 4 வீலர்லையோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது அது பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அது என்ன சொல்லிடுன்னா, இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக்குன்னு க்ளீனாக சொல்லிடும். அப்படி சொல்லிச்சுன்னா போலீஸ் உங்களை நிறுத்துவாரா, நிறுத்த மாட்டாங்க? ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவருக்கும் அது ஒரு மெசேஜ் மூலியமாவோ இல்லை நம்ம நேம் மூலியமோ கரெக்டாக அவருக்கும் அந்த சாஃப்ட்வேரில் சொல்லிடுவாங்க. ஸோ அது பயன்படுத்தினால உங்கள் சிரமம் தவிர்க்கப்படுமா? தவிர்க்கப்படும். டைம் மிச்சமாகுமா? டைம் மிச்சம். அவருக்கும் அது மிச்சமாகுமா? ஏன்னா அவர் வந்து உங்களை நிறுத்தணுன்றது அவர் நோக்கம் கிடையாது. ஏன் நிறுத்துறாருன்னா, நிறுத்தாம உங்க தகவல் அவருக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கும் என்னன்னா, அவர் வந்து நம்மளை நிறுத்தணும் நோக்கம் கிடையாது. எனக்கு வந்து நிறுத்தாம என் தகவல் அவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? அப்போ இந்த டெக்னாலஜி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணா உங்களுக்கு அது உபயோகமா இருக்குமா இருக்காதா? யூஸ்ஃபுல் தான் சார். யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த டெக்னாலஜி நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்னோட பேர் அருண்குமார். நான் டி நகர்லேருந்து வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன். ஓகே சார், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 3-4 கொஸ்டின் கேட்பேன், கேட்கலாமா? ஓகே, கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் அனுமதி தான் நான் எடுக்கிறேன்னா? ஆமாம். ஓகே சார், நீங்கள் பைக் ஓட்டுவீங்களா? பைக் ஓட்டுவேன். ஓகே, நீங்கள் பைக் ஓட்டிட்டு போறீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார், ரோட்டில் டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாருல, கை போட்டு நிறுத்துறாருல, எதுக்காக நிறுத்துறா நீங்கள் நினைக்கிறீங்க? ஹெல்மெட் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக. ரைட். இப்போ அந்த நிறுத்துறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேவை இருக்குது, இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு கடுப்பாக சார், டைம் வேஸ்ட் அப்படி, இதை பற்றி நீங்கள் இந்த ப்ராசஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது டிபெண்ட்ஸ் அப்பான் யர் டைம். நம்ம அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் நம்மகிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்கும்போது நிறுத்தினா அது நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும் இல்லையா? டைம் கன்சியூம் ஆகுதுன்னு அதை பற்றி நினைக்கிறீங்களா? டைம் கன்சியூம் தான் ஆகும். சரி, ஓகே. வேஸ்ட் ஆஃப் டைம். அது இல்லாத நமக்கு வந்து டென்ஷன் ஆகும், நம்ம அவசரமாக என்ன போயிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, அவர் நிறுத்தாமல் உங்களோட தகவல் அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் அவர் உங்களை நிறுத்தாமல் அவர் தகவல் தெரியாதுல்ல? நிறுத்தினா தானே தெரியும். ஆமாம், நிறுத்தினா தான் தெரியும். அப்போ அது எப்படி நீங்கள் சிரமம்னு சொல்லுவீங்க? நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும்போது நிறுத்துறதுனால நமக்கு சிரமம் தானே, இல்லாத போது நிறுத்தினா அது சிரமம் இல்லை. சரி, ஓகே. இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே சிரமம் எல்லாருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்திருக்க 5 நிமிஷம் அவர் உங்களை போல ஒரு 8 மணி நேரம் பண்ணுறாரு.
என்னதான் இருந்தாலும் அவரு வெயில நிற்கிறாரு, அவருக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இந்த ப்ராசஸ் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இதில் ஒரு டெக்னாலஜி புதுமை வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இதில் ஏதாச்சும் புது டெக்னாலஜி வந்தால் நல்லாயிருக்கும். டைம் வேஸ்ட் ஆகுது, அந்த டைம் வேஸ்ட் ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் டெக்னாலஜி வந்தால் நல்லாயிருக்கும். சரிங்க சார், இப்போது லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் கொஸ்டின் கேட்குறேன். நாங்கள் ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அந்த டெக்னாலஜின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கருவி, டிவைஸ். இந்த டிவைஸ் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓகே. நீங்கள் பைக்லேயோ ஆட்டோலேயோ இல்லை உங்கள் கார்லேயோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நீங்கள் ஒரு 200 மீட்டர் வர்றதுக்கு முன்னாடியே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட வந்து ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக இருக்குன்னு அப்படின்னு போலீஸ்க்கு கொடுத்துச்சுன்னா அந்த டெக்னாலஜி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காது? பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு டைம் கன்சியூமும் கம்மியாகும். அக்செப்ட் பண்ணிப்போம். இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, போலீஸ்க்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அவங்களோட டைம் கொஞ்சம் நம்மளை செக் பண்ணுற டைமும் அவங்களுக்கு வந்து மிச்சமாகும். ஸோ ஒன்லி ப்ராப்ளமேட்டிக் வெஹிக்கிள் மட்டும் தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம். சரி, ஓகே சார், உங்கள் என்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹாய், ஐ எம் சதீஷ். நான் வந்து மாங்காடுலேருந்து வரேன். என் ஏஜ் வந்து 25. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. என் பேர் சதீஷ். என் ஏஜ் வந்து 25. மாங்காடுலேருந்து வரேன். என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ஆர்கிடெக்ட். ஓகே சார். சார், இந்த வீடியோவை நான் உங்கள் அனுமதியோடு தான் எடுக்கிறேன்னா? ஓகே ஓகே. ஆமாம், ஓகே. ப்ரொஃபஷனலாக இருக்குது. சரி, ஓகே சார். இப்போ நான் ஒரு 4 கொஷின்ஸ் நான் கேட்குறேன், ஆன்சர் பண்ண முடியுமா? ஆமாம் சார். நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? வண்டி இருக்கா? சரி, ரைட்டு சார். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாரு இல்லையா? நீங்கள் எதுக்கு நிறுத்துறா நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். நம்ம எல்லா இன்சூரன்ஸு லைசன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோமான்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் தான். அதில் தான் பண்ணுறாங்க. யூஸ்வலாக எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறாங்க. அதுமாதிரி நம்மளும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேவையா இல்லையா? இல்லை சார், இது எனக்கு டைம் கன்சியூம் ஆகுது, வெறுப்பாக இருக்குது. கன்சியூமிங் சில டைம் ஆகுது, சில டைம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருக்குது. பட் நமக்கு விட இந்த ஆட்டோ, இந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் அவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் பைக்கர்ஸை விட அவங்க தான் ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததான் நான் சொல்ல முடியும். சரி, ஸோ இந்த பிரச்சனையில் வந்து பொதுமக்களாகி நீங்கள் மட்டும் தான் சிரமமாக அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் டிராஃபிக் போலீஸ் தான் மணிக்கணக்கில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு தானே சிரமம்? எல்லாருக்குமே தாங்க இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராப்ளம் தான் இது. ஓகே, ஏதாவது சொல்யூஷன் கொண்டு வந்து தான் ஆகணும். இப்போ இந்த ப்ராசஸ் இப்படியே இருக்கட்டும் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எதனா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும், இல்லை டெக்னாலஜி வரணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்? சரி, ஓகே சார். இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், அது நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜி மீன்ஸ் ஒரு கருவி, ஒரு டிவைஸ் கொடுக்குறோம். அது நீங்கள் 2 வீலர்லையோ 3 வீலர்லையோ 4 வீலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 மீட்டர் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் இருக்குது, எல்லாமே சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? அப்போ அந்த கருவி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காது? சரி, அந்த கருவி அப்போ உங்களுக்கு மட்டும் தான் பயனுள்ளதாக இருக்குமா? ஏன்னா உங்கள்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் போலீஸ் கிடச்சுன்னா அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்க வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. செலக்டட் பீப்புளை மட்டும் ஸ்டாப் பண்ணி பார்க்கும்போதே எல்லா தகவலும் தெரியும் இல்லையா? செலக்ட் இவங்ககிட்ட இல்லைன்னு பார்த்தோம்னா அவங்க மட்டும் அதை பே பண்ணலாம். ஸோ தே கேன் ஸ்டாப் ஒன்லி த ப்ராப்ளமேட்டிக் வெஹிக்கிள் இல்லையா? பண்ணிக்கலாம் எல்லாருமே. சரி, ஓகே. இந்த டெக்னாலஜி நீங்கள் அறிமுகப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இந்த டெக்னாலஜி நான் உங்களுக்கு கொடுக்குறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்கள் வரவேற்பு இருக்குமா? நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க சார். என் பேர் கிஷோர், நான் கீழ்பாக்கிலேருந்து வரேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். வெரி குட் சார். சார், இந்த வீடியோவை நான் உங்கள் அனுமதியை தான் எடுக்கிறேன்னா? ஆமாம் சார். நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாமா? சார், நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? ஓகே. ஓகே, நீ இப்போ வண்டி ஓட்டிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு நிறுத்துறாருல? ஆமாம். எதுக்கு நிறுத்துறா நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான், அவங்க இப்போ ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்களா இல்லையா, வண்டி மேலே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் ஓட்டுறாங்களா, அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க நிறுத்துறாங்க. ரைட்டு. இந்த செக் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? செக் பண்ணுற ப்ராசஸ் பிடிச்சிருக்கு தான் எனக்கு. ஏன்னா அவங்களோட டியூட்டி அவங்க செய்யும்போது நம்ம கோஆப்ரேட் பண்ணுறது நம்மளோட கடமைனால, அதனால் அவங்க செக் பண்ணுறதால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ப்ராசஸ் சில டைமில் நம்ம அர்ஜென்ட்டாக போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்குது. அது மட்டும்தான். மற்றபடி அவங்க பார்க்குறது தான் அவங்க டியூட்டி தான். இல்லை. சரி, ரைட்டு. இந்த ப்ராசஸ் இப்போ இருக்குது, அவங்க பண்ணுறாங்க இல்லைங்களா, இது இப்படியே இருக்கட்டும் சார், எனக்கு ஓகே அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை இதில் எதனா ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்களா? இதில் ஏதாவது டெக்னாலஜி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன்.
என்ன விதமான டெக்னாலஜி வந்தால் நீங்கள் அதை ஒத்துழைப்பீங்க, அடாப்ட் பண்ணிப்பீங்க? அதான் இப்போ நம்ம தூரத்துலேருந்து வரும்போதே ஸ்பீடெல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக ஃபைன்லாம் அமௌண்ட்லாம் கரெக்டாக பண்ண மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி அந்த வெஹிக்கிளான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை இந்த வெஹிக்கிள் இவங்க ஓந்தானா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது டிவைஸ் வந்தால் ஈஸியாக இருக்கும். சரி, அந்த மாதிரி டெக்னாலஜி வந்ததுன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை காவல்துறைக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பப்ளிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க சார், இப்போ நாங்கள் ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணுறோம் சார். அந்த டெக்னாலஜி வந்து ஒரு டிவைஸ், கருவி. அந்த கருவியை வந்து உங்களோட பைக்லேயோ உங்கள் ஆட்டோலையோ உங்கள் கார்லையோ நீங்கள் பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 200லேருந்து ஒரு 300 மீட்டர் வரும்போது இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் இருந்தது, உங்கள் வண்டி நிறுத்தாமையே போலீஸ் அதிகாரி தெரிவிச்சிச்சுன்னா அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா இருக்காதா? அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கருவி உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால காவல்துறைக்கும் ஈஸியாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்னு நீங்கள்? ஆமாம், அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூரத்துலேருந்தே அவங்களும் அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு எடுக்கும்போது தூரத்துலேருந்தே பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளமேட்டிக்கோ அந்த வெஹிக்கிளை மட்டும் அவங்க நிறுத்திட்டு போவாங்க இல்லையா? தேவையில்லாமல் எல்லா வெஹிக்கிளும் நிறுத்த வேண்டாம், அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரி, இப்போ இந்த டெக்னாலஜி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார். இந்த டிவைஸ் வாங்குவீங்களா? ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ சார், உங்களை அறிமுகப்படுத்துறீங்க? தமிழ்ச்சமூக உறவுகளுக்கு வணக்கம். என்னுடைய பேர் மாசானா, என்னுடைய சொந்த ஊர் மதுரை. நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து இந்த அரசு தேர்வுக்காக தயார் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நான் சார் வந்து இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க, அவருடைய கேள்விகளுக்கு வந்து நான் வந்து பதில் தயாராக இருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சார், நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? கண்டிப்பாக சார். 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் ஓட்டுவீங்களா? ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 வீலர் எடுத்துப்போம். நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சார். டிராஃபிக் போலீஸ் உங்களை வந்து கை போட்டு நிறுத்துறாரு இல்லைங்களா, தம்பி அப்படியே ஓரம் கட்டுப்பா நிறுத்துப்பா அப்படின்னு சொல்கிறாருல, எதுக்கு நிறுத்துறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து 2 வீலரோ 4 வீலரோ வந்து ஒரு டிராஃபிக் போலீஸோ இல்லை ஒரு லேண்ட் ஆர்டரு போலீஸோ வந்து நம்ம நிப்பாட்டுறாங்க அப்படின்னா நம்மகிட்ட முறையான ஆவணங்கள் இருக்கா, நம்ம வந்து முறையாக வண்டி ஓட்டுறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது ஒரு விதமாக இருந்தாலும், இது வந்து அவங்க வந்து நம்மளுடைய நலனுக்காக செக் பண்ணுறதுக்காக நிப்பாட்டுற மாதிரி எனக்கு இப்போதைக்கு தெரியல சார். இப்போதைக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்குமே அப்படி தெரியல. அவங்களுடைய உள்நோக்கம் ஃபுல்லாக நம்மகிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்குது. நம்ம நலன் கருதி அவங்க செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நலன் சார்ந்தே பண்ணுறாங்க. சில பேர் வந்து நான் என்னுடைய பகுதியிலேயே வந்து இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து நிப்பாட்டி நம்மகிட்ட முறையான ஆவணங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆவணம் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் போடுங்கப்பா உங்களுடைய நலன்னு சொல்லி நம்மளை போட வைக்கிறாங்க. ஹெல்மெட் இல்லைன்னா அப்போவே ஹெல்மெட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பணத்துலேருந்து ஹெல்மெட்டை வாங்கிட்டு வந்து நம்ம தலையில் அணிவிச்சு அதை அனுப்பின காவல்துறையெல்லாம் பார்த்துருக்கேன். இல்லை எதுவுமே இல்லை, இது இல்லை இது இல்லை இது இல்லை, எனக்கு வந்து ஒரு பணம் கொடு, என்ன முறையான அந்த சட்டத்திட்டமே எனக்கு சொல்லாமல் இதுக்கு தான் உங்களுக்கு ஃபைன் போடுறேன்டே சொல்லாமல் பணத்தை கலெக்ட் பண்ணுற அதிகாரிகள் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி சார், சரி சார். இப்போ வந்து நீங்கள் க்ளீனாக சொல்லிட்டீங்க, நம்ம போனால் டிராஃபிக் போலீஸ் எதுக்கு வந்து நம்மளை கை போட்டு நிறுத்துறாங்க அப்படின்ட்டு. இது வந்து அவங்க கடமை, இது வந்து அவங்களோட ப்ராசஸ், கரெக்டுங்களா? இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லை சார், நம்ம வந்து அவங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து சட்டத்தின் பிரகாரம் இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. டிராஃபிக் போலீஸ் வந்து மக்களை வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லி சட்டம் அவங்களுக்கு வந்து போதிக்குது. அதன் வழியில் அரசு அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து பயணிக்கிறாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இது வந்து ஒரு அவசர கதியாக நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழல் இருக்குது, ஒரு இன்டர்வியூ போகிற சூழல் இருக்குது, ஒரு நம்ம அவசர கதியாக ஏதாவது ஒரு சூழலுக்கு போகும்போது நம்மகிட்ட மிகச்சரியாக எல்லாம் இருந்து நம்மளை அலக்களிக்கிற பட்சத்தில் நம்மளுடைய அந்த வேலைப்பொழு வந்து தாமதிக்கப்படுது, நம்மளுடைய நேரம் அலக்களிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து நான் சிரமமாக தான் சார் பார்க்குறேன். சரிங்க சார். முறையான செக் பண்ணலாம், முறையான ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து உரிய நேரத்தில் நம்மளை வந்து அனுப்பி வைக்கணும். மற்றபடி வந்து ஒரு அதிகாரத்துவமாக நம்ம வந்து காக்கி சட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகார துஷ்பிரயத்தை பயன்படுத்தி இந்த கீ எடுக்கிறது, போன வண்டியை நிப்பாட்டுன்னு கீ எடுக்கிறதுக்கு வந்து காவல்துறைக்கு அதிகாரமே இல்லை. வண்டியை நிப்பாட்ட சொல்லலாம், ஓரம் கட்டிட்டு ஆவணங்கள் எடுங்க, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணாமல் வெளியே அது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாமதிக்காமல், ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பி வைக்கிறது தான் முறையான நல்ல அதிகாரிக்கு இலக்கணமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி சார், இப்போ இது வந்து உங்களோட கருத்து. இதே கொஸ்டின் வந்து நான் காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டேன் சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஒருத்தர் நிறுத்தாமல் வந்து அவங்களோட தகவல் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? இல்லை, நான் அதுதான் சார் சொல்கிறேன், நிறுத்தணும். இப்போ இருக்கக்கூடிய சட்ட விதிகள் அதான் சொல்லுது, நிறுத்தணும். நிறுத்திட்டு
ஒரு ஆர்சி புக்கோ இன்சூரன்ஸோ டிரைவிங் லைசன்ஸோ இருக்கும் பட்சத்தில் தாமதிக்காமல் அந்த பயணியை வந்து நீங்கள் வழி அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் அவங்க நிறுத்துறதுல இன்றைக்கி அப்படி தான் இருக்குது, சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. நிறுத்துறத தவிர நிறுத்திட்டு அவங்களுடைய ஆவணங்கள் சீக்கிரமாக விரைவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுடைய பயணத்தில் நீங்கள் வந்து அனுமதிக்கணும்னு நான் சொல்கிறேன். சரி சரி. இப்போ நீங்கள் வந்து தாமதிக்கக்கூடாது, விரைவாக முடிக்கணும்னு சொன்னீங்க சரிங்களா? அதை பற்றி தான் நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜிக்கலாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா? இப்போ எங்களோட டெக்னாலஜி என்ன அப்படின்னா, போலீஸ் வந்து உங்களை நிறுத்தணுன்றது அவங்க நோக்கம் கிடையாது, கரெக்டுங்களா? ஆனால் ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னா, நிறுத்தாமல் உங்களை பற்றின தகவலையும் உங்கள் வண்டியை பற்றின தகவலையும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை நாங்கள் ஒரு கருவி கொடுக்குறோம், ஒரு டெக்னாலஜி உங்ககிட்ட கொடுக்குறோம், சார் இதை நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூட்டியில் பொருத்திக்கோங்க, உங்கள் பைக்கில் பொருத்திக்கோங்க, உங்கள் காரில் பொருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொருத்திட்டீங்க அப்படின்னா அந்த கருவி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வரும்போதே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் டிராஃபிக் போலீஸ் கொடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா இருக்காதா? தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அறிவியல் அப்படிங்கிறது ஏற்றக்கூடிய விஷயம் தான். நல்ல விஷயமா இருந்தால் அது எந்த அறிவியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய அறிவியல் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நான் வரவேற்பேன் சார். கண்டிப்பாக வரவேற்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நிறுத்தாமே உங்கள் தகவல் போலீஸ்க்கு கிடைச்சதுன்னா அவங்களும் உங்கள் அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்த வைக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களும் வந்து நிறுத்தாமே எனக்கு ஒரு தகவல் கிடைச்சதுன்னா அவங்களும் வந்து 100 பைக் நிறுத்த வேண்டிய இடத்துல ஒரு ப்ராப்ளமேட்டிக் வெஹிக்கிள் தான் அவங்க நிறுத்த போகிறாங்க. அப்போ அவங்க வேலையும் சுலபமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது அதிகப்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த டெக்னாலஜி? இல்லை சார், நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து அரசு வரவேற்கும் பட்சத்தில், நல்லா இருக்கும் பட்சத்தில் நான் வரவேற்பேன் சார். இதை வந்து காவல்துறை அதிகாரிகள் அப்படி வந்தாலும் அவங்க முறையாக பயன்படுத்துவாங்களா அப்படின்ற கொஸ்டின் நான் வைக்கிறேன். என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் சில நான் மென்ஷன் பண்ணுறேன், சில காவல்துறை அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தில் இந்த மக்களை அலக்களிக்கிறதே வேலையாக இருக்கிறாங்க. அதை வந்து இந்த காணொலி வாயிலாக நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அது வந்து எப்பயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நான் கருதலை. ஆனால் மிகச்சரியாக நடந்துக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் நான் பார்த்துருக்கேன். பேசிக்காகவே வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு காரணத்தினால எத்தனையோ அதிகாரி பெருமக்கள் வந்து நம்முடைய தோளோட தட்டி கொடுத்து அவங்களுடைய பயணங்களை மிகச்சரியாக வழி அனுப்பி வைக்கிற அதிகாரிகளை பார்க்குறேன். சில பேர் காவல்துறை அதிகாரிகளே பணியில் இருக்கும்போதே, அவங்களுடைய யூனிஃபார்மில் இருக்கும்போதே ட்ரிங்க்ஸில் ஆல்கஹாலில் இருந்துக்கிட்டு அந்த பயணிகளை விசாரித்த ஒரு அவலத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் வந்து காவல்துறை மேலே வந்து எனக்கு எந்த அளவுக்கு மிக பெரிய மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு வருத்தமும் இருக்குது. வருத்தம் தான் இதில் வந்து நம்ம வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, வருத்தம் இருக்குது. சரி, இப்போ இந்த டெக்னாலஜி வந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்க? நல்ல அறிவியலாக இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண சப்போர்ட் பண்ணீங்க, அந்த டிவைஸ் வாங்குவீங்க இல்லையா? வரவேற்பேன் சார், வாங்க. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார். உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் வந்து மகேஷ். நான் வந்து மூலக்கடை சைட்லேருந்து வரேன். இப்போ ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு படிக்கிற பர்பஸ்க்காக இங்கே வந்தேன். சரி சொல்லு. சரி, இப்போது இந்த வீடியோ உங்கள் அனுமதியோடு தான் நான் எடுக்கிறேன். அனுமதியோடு தான் எடுக்கிறேன். ஓகே சார். சார், நான் ஒரு 4 கொஷின்ஸ் கேட்க போகிறேன், கேட்கலாமா? கேளுங்க. சரி சார். இது வந்து இந்த கொஷின் எதுக்காகனா, நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜி வந்து எப்படி மக்கள் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சிக்கிறாங்க, இல்லை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு சர்வே கொஷினுக்காக தான் நான் அதை கேட்குறேன், இந்த வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? சரி சார். நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? சரி சார். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பைக்கோ காரோ எடுத்துகிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை டிராஃபிக் போலீஸ் கை போட்டு நிறுத்துறாருல்ல, எதுக்கு நிறுத்துறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் இப்போது நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் எடுத்து நான் வச்சுருக்கேன் ஓட்டுறாங்களா, இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்காக நிறுத்துறாங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் இவங்க வந்து இது வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வராங்களா, இல்லை ரூல்ஸை மீறி வராங்களா, கேமராவில் பார்த்து அந்த மாதிரி அந்த இதில் நம்ம வெரிஃபை பண்ணுறது. வெரி குட். சரி சார். இப்போது இது வந்து அவங்க வந்து செக் பண்ணுறது வந்து அவங்களோட ப்ராசஸ், கரெக்டுங்களா? அந்த ப்ராசஸ்ஸு நிறுத்தும் போது நம்மளும் நிறுத்தி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, கரெக்டுங்களா? இந்த ப்ராசஸ் என்னதான் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா? இது ஒரு ப்ராசஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது எனக்கு எரிச்சலாக இருக்குது, நாம் நிறுத்த வேண்டியது என் கடமை தான், இல்லைனாலும் இது கொஞ்சம் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை இதில் எதனா ஒரு மாறுதல் வந்தால் எனக்கு சுலபமாக இருக்கும், எனக்கும் சுலபமாக இருக்கும், இல்லை என்னை செக் பண்ணுற இந்த டிராஃபிக் போலீஸ்க்கும் சுலபமாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்களா? ஆமாம், இதில் வேறு ஏதாவது இப்போ டிஜிட்டலு அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து நம்ம டைமும் வேஸ்ட் ஆகாது, அவங்க எதிரில் இருக்கவங்க டைமும் வேஸ்ட் ஆகாது. அது வந்து சீக்கிரமாக முடிச்சிடும் ப்ராசஸ்ஸு. இப்போது நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறோன்னா நம்ம வந்து அவங்க நிறுத்தணும்னு அவங்களுக்கும் அவசியம் இல்லை, நம்மளும் நிற்கணும் அவசியம் இல்லை, நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குது, அது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற இதில் போயிடலாம். ஸோ இது வந்து அந்த கருவி வரும்போது தான், இப்போதைக்கு
அவங்க பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கா இல்லையா? இல்லை இன்கன்வீனியன்ஸாக இருக்கா? ஆமாம். சரி, ஓகே. இதனால் இன்கன்வீனியன்ஸ் மட்டும் தான் இருக்கா, நேரம் எதனா உங்களுக்கு செலவாகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே. இப்போது இந்த பிரச்சனை வந்து வாகன ஓட்டி உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா, என் போலீஸ்க்கு இல்லையா? ஏன்னா அவங்களும் தானே நிறைய பேர் நிறுத்தி கேட்குறாங்க, அந்த சிரமம் அவங்களுக்கு இல்லையா? இல்லை, அது வந்து அவங்களோட டியூட்டி. இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒபே பண்ணுறது எங்களோட டியூட்டி. ஆனால் ஒரு டைமுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அது நமக்கு வந்து ஒரு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும். எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போது நான் வந்து ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்ணுறோம், ஒரு கருவி, அது டிவைஸ், அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கார்லேயோ உங்கள் டூ வீலர்லையோ நீங்கள் பொருத்திட்டு நீங்கள் ரோட்டில் போகும்போது 300லேருந்து 500 மீட்டர் வரும்போதே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இவர்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இவர்கிட்ட ஆர்சி புக் இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக வச்சுருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வண்டியை நிறுத்தாமையே அந்த தகவல் போலீஸ்க்கு கொடுக்கப்பட்டால் அந்த கருவி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா? பயனுள்ள வகையாக தான். எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுனா இப்போ நம்ம தூரத்துலேருந்து வரும்போதே அவங்க வந்து நம்மளை அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட பேசணும், ஒரு 10 நிமிஷம் காலையில் பேசணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம பாட்டு நார்மலாக நம்ம ரூட்டில் போயிடலாம். வெரி குட். சரி, இப்போது இந்த பயன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? ஏன் போலீஸ்க்கு எப்படி இருக்குன்னா இந்த கருவி போலீஸ்க்கு எந்த வகையில் உதவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் இப்போ ஒருத்தவங்க நிறுத்தி அவங்ககிட்ட பேசணும், அவங்க பேசுகிறோன்னா இப்போ அவங்க பேசுகிறத மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம், நம்மளும் கூட பேசுவோம். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அது மாதிரி எதுவும் இருக்காது. அவங்க வந்து பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை பார்க்குறாங்கன்னா 5 பேர்கிட்ட இந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா அந்த 5 பேரை மட்டும் தான் அவங்க, இந்த டிவைஸ் இல்லாதவங்க மட்டும் தான் பார்க்குற இது இருக்கும் அவங்க வேலை. மற்ற அந்த 5 பேரை விட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும், பேசணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே சார். சார், இப்போ இந்த டெக்னாலஜி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இந்த டிவைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வருது, அப்போது இதை நீ வரவேற்பீங்களா? இந்த டெக்னாலஜி நீங்கள் அடாப்ட் பண்ணிப்பீங்களா? அடாப்ட் பண்ணிக்கலாம், வரவேற்கலாம். இந்த கருவி நீங்கள் பயன்படுறதுக்கு நீங்கள் வாங்குவீங்களா? வாங்கலாம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ, நான் சுரேஷ், நான் அம்பத்தூரில் இருக்கேன். ஓகே சார், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? நீங்கள் பைக் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? பைக் ஓட்டுவீங்களா? சரி, ஓகே. இப்போது பைக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாங்களே, டிஎல் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, இன்சூரன்ஸ்லாம் கேட்குறாங்களே, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஒரு சார்ட் ஆஃப் டைம் கன்சியூமிங்காக இருக்குன்னா அர்ஜென்ட்டாக போகும்போது லைக் அவங்க எடுத்து கேட்குறது ஓரளவுக்கு அவங்க கேட்குறது நல்லது தான், பட் டைம் கன்சியூமிங் ரொம்ப இருக்குது. டைம் கன்சியூம் ஆகுது உங்களுக்கு, ஆனால் அது அவங்களோட டியூட்டி ஆச்சு, அது நம்ம மறக்க முடியாது இல்லையா? சரி, ஆனால் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகுது, அது உங்களுக்கு சிரமமாக இருக்கா? சிரமமாக இருக்கா இல்லைன்றீங்களா? இல்லை, சிரமமாக இல்லை, ஆனால் டைம் கன்சியூம் ஆகுது, நேரம் வந்தீங்க, அது ஓகே. செகண்ட் கொஸ்டின், இப்போது இந்த இது வந்து உங்களுக்கு மட்டும்தானா இல்லை அவங்களுக்கும் இருக்கா? ஏன்னா நீங்கள் உங்களை 5 மினிட்ஸ் செக் பண்ணிட்டு அவர் விட்டுறாரு, ஆனால் போலீஸும் வந்து மணிக்கணக்கில் 8 மணி நேரம் நிற்கிறாங்க இல்லையா? அவங்க ஜாப் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் வெயிலில் கால் கடுக்கு நின்றுட்டு எல்லாரும் செக் பண்ணுறாங்க, அது அந்த சிரமம் அவங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் இருக்கும் கண்டிப்பாக இல்லையா? சரி, ரைட்டு. 3வது கொஸ்டின், இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு டெக்னாலஜி கொடுக்குறேன், ஒரு டிவைஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் பைக்கில் பொறுத்திட்டு 200 மீட்டர் 300 மீட்டர் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட டிஎல் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஆர்சி புக் இருக்குது, எல்லாமே தெரிவிச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கும் ஈஸியாக இருக்குமா, போலீஸுக்கும் ஈஸியாக இருக்குமா, இல்லை என்ன நினைக்கிறீங்க? ஈஸியாக தான் இருக்கும். எப்படி ஈஸியாக நினைக்கிறீங்க? டேரெக்டாக அவங்களோட டெக்னாலஜி வச்சு அவங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆள்கிட்ட இல்லை, கரெக்டான ஆளை பிடிச்சா மட்டும் போதும். கரெக்ட். ஸோ அந்த டிவைஸ் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வரும்போதே தெரிஞ்சிடும் இவர்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்த வேணான்ட்டு. ஸோ உங்கள் நேரம் மிச்சப்படுது இல்லையா? அந்த கருவி பொருத்தும் போது அது இல்லாதவங்கள தான் அவங்க பிடிப்பாங்க, அப்போ அவங்க நேரமும் மிச்சமாகுதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த டிவைஸ் நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோன்னா அதை நீங்கள் வரவேற்பீங்களா, வரவேற்க மாட்டீங்களா? எதனால சொல்லுவீங்க? ஒன்று, அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ லைக் அவங்க அவ்வளோ ஆளுங்க நிறுத்திட்டு அவங்களுக்கும் இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. அவங்க டேரெக்டாக டிராஃபிக்கும் அவ்வளோ ஆகுது. இன்னொன்று நம்மளுக்கு டிராஃபிக் அவங்க நிறுத்தினா பார்த்தீங்கன்னா செக்கிங்கில் டிராஃபிக் ரொம்ப ஆகுது, அதுவும் ஆகுது. டேரெக்டாக யாருக்கிட்ட டிஎல்ல இல்லை டேரெக்டாக அவங்கள பிடிச்சா மட்டும் போகணும். வெரி குட் சார். ஸோ இது வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்கள் பேர் சார்? சுரேஷ்குமார். எங்கேருந்து? டன்லப்பில் இருந்து வரேன். எங்கே? அம்பத்தூர் டன்லப். ஓகே சார், நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே சார், ஆன்சர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட 2 வீலர் இருக்கா? 2 வீலர் இருக்குது. ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும் சார். ரைட்டு. இப்போ நீங்கள் 2 வீலரில் போயிட்டுருக்கீங்க ரோட்டில். ஓகே சார். போலீஸ் வந்து உங்களை நிறுத்துறாங்க. ஓகே சார். எதுக்கு நிறுத்துவாங்க? நம்ம ஹெல்மெட் போடலைன்னா நிறுத்துவாங்க, இல்லைன்னா லைசன்ஸு ஆர்சி புக்கு எதாவது இருக்கா நம்ம செக் பண்ணதுக்காக நம்மளை வந்து நிறுத்துவாங்க எப்போது. ரைட்டு. இப்போ இந்த ஆர்சி புக் இல்லை, லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு நிறுத்துறாங்களே,
இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சி இருக்கா இல்லையா? இல்லை, இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அது வந்து நம்மளோட மைண்ட் தாட்டு, நம்ம ஒரு ஒர்க் போகிற ப்ரெஷரு, அதோட நமக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது அவங்க பண்ணுறது. ஆனால் அது அவங்க கடமையாச்சு. அது அவங்களோட கடமையாச்சு, அவங்க டூட்டிங்னால அவங்க பண்ணுறாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. அது கவர்மெண்ட்டோட சிஸ்டம் வந்து நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எதுவும் அதை பற்றி இருந்தாலும் உங்களுக்கு சிரமமாக இருக்குது. சரி, ரைட்டு. 2வது கொஷின், இந்த சிரமமோ இது உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செக் பண்ணுற டிராஃபிக் போலீஸ் இருக்காதா? இல்லை, அவங்களுக்கும் தான் இருக்குது. நமக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கோ அவங்களுக்கும் அதே மாதிரி சிரமமாக தான் இருக்கும். வெயிலில் அவங்களும் நின்று, அவங்களும் 2 to 8 ஹவர்ஸ்னால் 8 ஹவர் ஃபுல்லாக அவங்களும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அது ஒரு சிரமமான ஒரு செயல். சரி, ரைட்டு. 3வது கொஷினுக்கு, இப்போது ஒரு கருவி உங்ககிட்ட கொடுக்குறேன், இல்லைனா ஒரு டெக்னாலஜி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் உங்கள் 2 வீலரோ 3 வீலரோ 4 வீலரோ பொறுத்திருக்கீங்க. ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வரும்போதே இவர்கிட்ட டிஎல் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குன்றத பார்க்கும்போதே போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க உங்களை நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்களா? இல்லை, அவங்க அப்போனா நிறுத்த தேவையில்லை. நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நமக்கு அவங்க நிறுத்த மாட்டாங்க. நிறுத்தவே தேவையில்லை. அவங்களுக்கு எது அன்வான்டாக அவங்க வருதுன்னு அதே அவங்களுக்கு சொல்லிடும். அவங்கள மட்டும் அவங்க நிறுத்தி விசாரித்தாலே போதுமான. வெரி குட். இது அவங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டைமிங் வந்து நமக்கும் கன்சியூம் ஆகும், அவங்களுக்கும் டைம் கன்சியூம் ஆகும். நமக்கு அதனால் நம்மளோட டைம் மிச்சமாகும் இல்லையா? டைம் மிச்சமாகும். ஓகே. அப்போது இந்த கருவி வந்து இப்போ இன்கேஸ் போலீஸும் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா? அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? அவங்க வந்து அந்த கருவி யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கும் அவங்களுக்கும் டைமிங் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதில் டிராஃபிக் போலீஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து அதில் ஈஸியாக வரவங்களை மட்டும் ஐடென்டிட்டி பண்ணி அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரி, வெரி குட். இப்போ இந்த கருவியை, இந்த டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, அது நீங்கள் வரவேற்பீங்களா? கண்டிப்பாக அதை வரவேற்கிறதுக்கு ஒன்று தான். சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணுவேன். எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? நாங்கள் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் அதை பயன்படுத்துவீங்க? பயன்படுத்துவோம். அது ஏதோ டெக்னாலஜி, ஏதோ சம்திங், ஏதோ சாஃப்ட்வேர் நம்ம இப்போ அவங்கவுங்க ஓன் ப்ரொஃபைல் வச்சு அவங்க க்ரியேட் பண்ணி, அவங்க வண்டியோட இதை க்ரியேட் பண்ணி அவங்களே நம்ம ஒரு ஆர்டிஓவில் அவங்களே மெயின்டைன் பண்ணால் கூட, கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை மெயின்டைன் பண்ணால் கூட அது ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும். அது மூலமாக நம்ம இந்த பைக் இதில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கருவி மூலமாக அவங்க நம்மளை நம்ம பைக்கு ஓட்டு போயிலே ஒரு 200 மீட்டருக்கு அதுக்கு முன்னாடி அது நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும், டைம் கன்சியூமாகவும் அவங்களுக்கும் ரொம்ப மிச்சமாக தான் இருக்கும். இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த டெக்னாலஜி. வெரி குட். இப்போ இந்த லைப்ரரிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியும்? நான் லேர்ன் பண்ணணும். ஏன்னா லேர்ன் பண்ணி விஏஓ எக்ஸாம் என்ன எழுதுறீங்களா? என்ன எக்ஸாம்? எழுதிட்டு. ஓ, அது படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகேங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சொல்லுங்கள். உங்கள் பேருங்க என்னங்க? பேர் பாண்டிங்க. எங்கேருந்து வரீங்க? அம்பத்தூர். ஓகே. நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்களா? 2 வீலர். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேங்க, அது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ நீங்கள் வண்டியில் வந்துட்டுருக்கீங்க, உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, போலீஸ் வந்து உங்களை நிறுத்துகிறாங்க. டிஎல் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, அது இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இது வந்து சாதாரண சும்மா டைம் பாஸுக்கு போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு போக வந்து அது வந்து சங்கடமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி என்னதான் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க நிறுத்தும் போது உங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்குது இல்லையா? சிரமமாக. சரி, திடீர் ஆனால் அது நேரத்தை உங்களுக்கு கன்சியூம் பண்ணுது இல்லையா? சரி, ஓகே. 2வது, இப்போ இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை போலீஸ்க்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுமக்களுக்கு இருக்குது, காவலர்களுக்கு, எல்லாருக்குமே இருக்குது. சரி சார், இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 3வது ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வண்டி வரீங்க, உங்ககிட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு டிவைஸை நான் ஒன்று கொடுக்குறேன், ஒரு கருவி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் வரும்போதே உங்ககிட்ட எல்லா தகவலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நேரம் மிச்சம், சிரமத்தை தவிர்க்குமா தவிர்க்காதா? கண்டிப்பாக தவிர்க்கும். அந்த நேரமும் சிரமமும் உங்களுக்கு மட்டும் தான் தவிர்க்குமா இல்லை அவங்களுக்குமா? 2 பேருக்கும். ஏன்னா அவர் உங்களையும் நிறுத்த தேவையில்லை, நாங்களும் நிற்க தேவையில்லை. வெரி குட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்தது அப்படின்னா நீங்கள் வரவேற்பீங்களா? கண்டிப்பாக வரவேற்போம். அது உங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க சார். சார், மை நேம் இஸ் அஜித் குமார். ஐ எம் ஸ்டடிங் இந்த பிஎஸ்டி. ஓகே சார். ஓகே, ஐ எம் ஸ்டடிங் பிஎஸ்டி. நான் வந்து இங்கே அசோக் நகர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே சார். சார், இப்போ நான் வந்து இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த வீடியோ உங்கள் அனுமதியோட தான் நான் எடுக்கிறேன்னா? ஓகே சார். ஓகே. நான் இப்போ ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாமா உங்ககிட்ட? கேட்கலாம் சார். சார், நீங்கள் பைக் உங்களுக்கு வச்சுருக்கீங்களா, ஓட்டுவீங்களா? ஓட்டுங்க சார். ஓகே.
சார் இப்போ நீங்கள் பைக் ஓட்டிட்டு ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு நிறுத்துறாரு இல்லையா, கை போடு நிறுத்தி ஓரங்கட்டு அப்படின்றதுல எதுக்கு நிறுத்துறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து நம்ம ரூல்ஸ் மீறி வந்திருப்போம் ஒன்று, இல்லைனா நம்ம ஹெல்மெட் போடாமல் வந்திருப்போம் 2. ஓகே. அப்புறம் நம்மக்கிட்ட எல்லா ப்ராசஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நிறுத்துவாங்க. என்ன ப்ராசஸ்? லைசன்ஸு, இன்சூரன்ஸு, ஆர்சி புக் இருக்கான்னு கேட்பாங்க. ரைட்டு, சரி சார். இது வந்து ஒரு ப்ராசஸ் இல்லையா, உங்களை நிறுத்திட்டு அவர் செக் பண்ணுறாரு இல்லையா? இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வேணும் வேணாம், இது வெறுப்பாக இருக்குது, இல்லை இது தேவைதான், உண்மையிலே தேவை, அது மாதிரி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இது வந்து தேவைதான். அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. ஸோ நம்ம ரூல்ஸ் மீறி வந்து தான் அவங்க வாங்கி செக் பண்ணுறாங்க. ரோல் கரெக்டாக நம்மக்கிட்ட லைசன்ஸ் இல்லையோ இல்லை ஆர்சி புக் இல்லைன்னா அவங்க கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வேலை வந்து கரெக்டாக தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு இந்த ப்ராசஸே இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை, இது அப்படியே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இதில் எதனா ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். அதனால டைம் எங்களுக்கும் சேவ் ஆகும், அவருக்கும் சேவ் ஆகும். இதில் வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ இதில் ஒரு டெக்னாலஜி வந்தது, புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை ஒரு கருவி கொடுக்குறாங்க வருது அப்படின்னா அதை நீங்கள் அந்த டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, அடாப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அடாப்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். சரி சார். அந்த கருவி நீங்கள் வாங்குவீங்களா? கண்டிப்பாக வாங்குவோம் சார். சரி சார். இப்போது உங்களோட சிரமத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, பொதுமக்களுக்கு உங்கள் சிரமம் சொல்லிட்டீங்க. இப்போது இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, போலீஸ்க்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், கண்டிப்பாக இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. எப்படி? அவங்களும் வெயில் மழைலாம் பார்க்காம அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார், வெயிலில் பார்க்காம நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் கூட நம்மளால் நிற்க முடியல, அவங்க ரொம்ப நேரமாக நிற்கிறாங்களா சார். என்னதான் அவங்க வேலை இருந்தாலும் அவங்களுக்கும் சிரமம் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்தது அப்படின்னா உங்களோட ஜாப் மட்டும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க வேலையும் சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வேலையும் நிச்சயமாக சுலபமாயிடும் சார். நிச்சயமாக சுலபமாயிடும் இல்லையா? சரி சார், உங்களோட இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பேசிக் சார். ஹாய், இங்கிலீஷில் பேசுகிறேன், தமிழ்ல பேசுகிறேன். ஹாய், என் பேர் பிரேம்குமார், நான் ஆவடியிலேருந்து வரேன். ஓகே சார். சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் என்ன பைக் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஓகே சரி, இது கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ தான் நான் கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் பைக் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க ரோட்டில், திடீர்னு டிராஃபிக் போலீஸ் உங்களுக்கு நிறுத்துறாரு சரிங்களா, அந்த ப்ராசஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவந்தோ நம்ம வந்து லைசன்ஸ் கொண்டு போகல, நம்ம கிட்ட இல்லை முதல்ல அந்த போலீஸே உங்களுக்கு நிறுத்துறாரு, எதுக்காக நிறுத்துறாரு? அதனால் சார் அது வந்து ஸ்டார்டிங் அது வந்து ராங்கான அப்ரோச் அது. ஏன்னா நம்ம எதுவுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக, இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட ஒரு 2 வீலர் ஹெல்மெட் இல்லைன்னா வி ஹவ் டு கீப் சம் சென்சார், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளோட ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருந்தால் இட் ஹஸ் டு பி. இல்லை போலீஸ் இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, நிறுத்துறாரு உங்களை. நிறுத்துறவன் என்ன கேட்குறாரு? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறாரு, கரெக்டுங்களா? இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை சார். ஏன் பிடிக்கலன்னு இது ஒரு நல்ல கேள்வி சார். இப்போ பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ண சொல்லி லைசன்ஸ் இல்லைனா பைக்கே ஃபஸ்ட்டு நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அங்கேயே நம்ம ஆல்ரெடி நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணிடுறாங்க. இது வந்து தேவையில்லாத இரிட்டேட்டிங் ப்ராசஸ். இரிட்டேட்டிங். சரி, ரெண்டாவது கொஸ்டின் சார். இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து பப்ளிக்கான உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? ஏன்னா போலீஸும் வந்து வெயிலில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒருத்தர் தான், ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு 100 பேரை செக் பண்ணுறாங்க. அப்போ அது அவங்களுக்கும் அந்த சிரமம் இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? சார் அது வந்து அவங்க வந்து ஆர்டினரி ஒரு கிரவுண்ட் பீப்புள் சார். அவங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லைக் கமிஷனர், டிராஃபிக் போலீஸ் கமிஷனர், அவங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தே ஹவ் டு கீப் சம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அண்ட் தே ஹவ் டு கீப் பாஸ் தட் ஜிஓ பாஸ் பண்ணி இது மாதிரி பண்ணாதான் அவங்க. ஏன்னா இவங்ககிட்ட அத்தாரிட்டி இல்லையா, அவங்க மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. மேலிடத்தில் சொன்னாலும் அவங்களும் வந்து ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்காங்க, அண்ணன் தம்பியாக இருக்காங்க, அப்பாவாக இருக்காங்க, சித்தப்பாங்க, பட் அவங்களும் சிரமம் தான் இல்லையா, வெயில நின்று வருது, அவங்களும் வந்து உழைச்சதான். சரி, இதுதான் 3வது கொஸ்டின் இப்போ கேட்குறேன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, ஆர்சி புக் இருக்குது, எல்லாமே இருக்குது. போலீஸ்க்கு நிறுத்தினா மட்டும்தான் உங்கள் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியும், கரெக்டுங்களா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஒரு டெக்னாலஜி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வண்டி நிறுத்தாமையே உங்கள் பற்றின எல்லா டீட்டெயிலும் போலீஸ் தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இருக்காது? ரொம்ப நல்லா ஒரு ஈஸி. இப்போ ஃபாரினில் துபாயெலாம் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம வந்து போசல்லே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ட்ராக் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போலீஸ்க்கு என்ன ஆகுது, இதே டிவைஸு போலீஸ் கொடுக்குறோம் சரிங்களா, அவங்களும் உங்களை மாதிரி பேசஞ்சர்ஸ் வந்து நிறுத்தாமல்
எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமா இருக்காது? ஆல்ரெடி இப்போ அந்த சிஸ்டம் இருக்குது சார். எல்லாமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்பர் தட்டினாலே நம்ம எல்லாமே லிங்க் பண்ணிடுறோம்ல வெஹிக்கல் நம்பரோட. இல்லை இது வந்து நீங்கள் நம்பர் தட்டினா மாதிரி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வண்டி வரீங்க 100 மீட்டரில் உங்கள் வண்டியை நான் பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வண்டியை பார்க்கும்போதே உங்ககிட்ட டிஎல் இருக்குது, இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட ஆர்சி புக் இருக்குது, எல்லாம் நீங்கள் கண்ணால் தெரிஞ்சிச்சுன்னா அது ஈஸியாக இருக்குமா இருக்கா? ஆமாம், ரெண்டு பேருக்கு ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ரோட்லேயே நிற்க தேவையில்ல. சம் வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி ஃபாரின்ல இருக்கு சார், துபாயில இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபாரின்ல அந்த மாதிரி இல்ல. நான் சொல்றது எப்படின்னா, உங்களை நிறுத்தினா தான் உங்களோட இன்சூரன்ஸ் பேப்பர் வாங்கினா தான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா இல்லைன்னு தெரியும். நீங்க 100 அடி 200 அடி வரும்போது உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னு கண்ணால பார்க்கும்போது தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த ப்ராசஸ் வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணா டெஃபினட்டா சக்சீட் ஆகிறதுக்கு. இப்போ இந்த டெக்னாலஜி நாங்கள் எடுத்துட்டு வரோம், அது நீங்க ஓகே வரவேற்பீங்களா? 200% ஓகே. கண்டிப்பா வரவேற்பீங்களா? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இன்டர்வியூ தேங்க்யூ. மேம் உங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. So I'm Nandini from Velivakam. So I'm a student. I'm a college student. ஓகே மேடம். இந்த ஆடியோவை உங்களோட பெர்மிஷனோட தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா? Yes. ஓகே மேடம். மேம் ஒரு 4 கொஷின்ஸ் நான் கேட்க போகிறேன், கேட்கலாமா? Sure. ஓகே மேடம். நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? Yes. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் எடுத்து ரோட்டில் ஓட்டிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. Okay. டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு நிறுத்துறாங்களே, Yeah. எதுக்கு நிறுத்துறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? To check whether you have all your details like insurance. உங்ககிட்ட ப்ராப்பர் டிஎல் இருக்கா, Yeah. இன்சூரன்ஸ் இருக்கா, ஆர்சி புக்கு, வண்டிக்கு ஆர்சி புக்காரு கேட்குறாங்க இல்லைங்களா? ஓகே. இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? No. Why? If I'm in a rush or if I'm going somewhere like really if I want to go somewhere soon na, I can't stop and answer their questions because எனக்கு லேட் ஆக வாய்ப்பு இருக்கு or it may be an emergency for me. So அதனால நின்னுட்டு I can't tell them what actually. So கண்டிப்பா உங்களுக்கு சிரமம் இருக்கு, உங்க டைமும் வந்து கன்சியூம் ஆகுது, ரைட்டுங்களா? சரி, ஓகே. இந்த ப்ராசஸ் பண்றாங்களா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பண்றாங்களா? இந்த ப்ராசஸ் வந்து இப்படியே இருக்கட்டும், எனக்கு சிரமம் இருந்தாலும் டைம் கன்சியூம் ஆனாலும் இப்படியே இருக்கட்டும், ஐ எம் ஓகே வித் த ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை இந்த ப்ராசஸில் ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும், பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன்? Obviously I'm not okay with this thing, so I prefer having some technological thing. Technology என்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? Something like AI which informs that this person has this every ஸோ ஒரு ஆட்டோமேஷன் நீங்கள் வரும்போதே ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் தகவலை உங்களுக்கு சொல்லணும், உங்கள் வண்டி நிறுத்தக்கூடாதானா? அப்படி தானே? சரி, ஓகே. இப்போது நீங்கள் வந்து ஒரு வாகனம் ஓட்டி மோட்டர்ஸ் இல்லைங்களா, உங்களை வந்து நிறுத்துறாங்க, நீங்கள் 5 நிமிஷம் தான் பேச போகிறீங்க ஒரு டிராஃபிக் போலீஸ் கிட்ட, அதுவே நீங்கள் சிரமம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லையா, அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தர் இப்போ எத்தனையோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, பட் தே ஆர் ஸ்டில் பாயிண்டிங் அவுட் 1 or 10 persons லைக் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் கூப்பிட முடியும். ஸோ தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் அதர் பீப்புள்ஸ் ஹூ ஆக்சுவலி ஹேவன்ட் ஹேட் எனி டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு இட்ஸ் அ லாஸ் ஆக்சுவலி. இருக்கவங்களை பிடிச்சிட்டு தே கான்ட் ஃபைண்ட் அவுட் த ஆக்சுவல் கல்பிரிட். கரெக்ட், வெரி சரி, ஓகே. ஸோ சிரமம்ன்றது 2 குரூப்புக்கும் இருக்கு, மோட்டரிஸ்ட்கிட்டே இருக்கு, அவங்களுக்கும் சிரமமா இருக்கு. ஏன்னா கரெக்டான ஒரு பர்சனை அவங்க வந்து பிடிக்க முடியல. வெரி குட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ரெடி பண்ணுறோம் மேடம். அந்த டெக்னாலஜின்றது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து உங்களோட ஸ்கூட்டிலேயோ பைக்லேயோ கார்லேயோ நீங்கள் பொறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் நீங்கள் ஒரு 200-300 மீட்டர்ஸ் வரத்துக்கு முன்னாடியே இவங்ககிட்ட டிஎல் இருக்குது, இந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இந்த காருக்கு வந்து ஆர்சி புக்கும் பக்காவாக இருக்குது அப்படின்ற தகவலை அந்த டிவைஸ் வந்து பாப்அப் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு வசதியாக இருக்குமா இருக்காது? Obviously it will be useful for everyone, like both the sides it will be useful for the riders and for the drivers and also for the traffic polices. Traffic policeக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த விதத்தில் it will be useful? They can actually find out who hasn't had any documents. So they can stop only the problematic vehicle இல்லையா? So ஃப்ரீயா எல்லாமே இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. உங்க டைம் மிச்சமாகுமா இதெல்ல? எஸ். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட், இந்த ஒரு டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டு பார்த்து இன்ஸ்டா யூடியூப்ல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க கேட்குறீங்களா? This is my first time to hear this kind of stuff. Okay. And it's actually good to find device like that. ஓகே. இப்போ இந்த டெக்னாலஜி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணா இதுக்கு நீங்க உங்களோட ஆதரவு கொடுப்பீங்களா? Yeah, sure. Like for இந்த டிவைஸ் மார்க்கெட்ல நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணா இதை நீங்க வாங்குவீங்களா? வாங்குவோம். ஓகே. இப்போ இதுக்கு ரேட்டிங் கொடுக்கறதா இருந்தா
1 to 5 honest feedback என்ன rating கொடுப்பீங்க? After using only I can give a rating, but for this idea I would be giving 4.5 around for 5. Okay, thank you very much for your interview. Yeah, Thank you. Please introduce madam. Hi, I'm Revati. I'm from Kerala. Sir. My name is Amrit. I'm from Kerala. Okay. Sir, am I recording this audio with your permission? Yes. Okay. Yes. Okay, fine. Sir, do you ride bike or drive car? Yes, I do. Okay. Sir, for example, you are driving car or bike on the road. Okay. The traffic police stops you, right? Why? Because they need to check information about What information? Like pollution certificate, RC, driving license, etc. Insurance, right? Yeah, Okay. Insurance. So this is their process, right? Yes. And for the process we have to obey. That is our duty. Yes. Okay. Do you like this process or not? Do you like this process or not, madam? No, it is very inconvenient most of the times because. Why it is inconvenient? Because that is our duty, right? We have to obey to the traffic police, right? Why? Yeah. There is no issue showing our documents, but then if we are in emergency or something, if we are blocked, it's tough to it's a waste of time, and then you have to. I mean, it's a hassle to get out of the vehicle and then show it and then go, and sometimes it even creates traffic blocks on So the in a road. nutshell, it gives you inconvenience and time consuming, Yeah, right? yeah, Okay. yeah. So what about you, sir? Yes, it is the same. Like if you are going for an emergency, or even another case also, if it is in hot sun like days, it will be difficult. Okay, fine. Okay. So do you think that the inconvenience is only people like you, like motorists, and not for the traffic police? It is both. I think both. I think for both the groups, both right? the parties. Yeah. Motorists and for the traffic department, Yes. right? Okay. So we are developing one technology, madam. We are developing one technology. That means a device. If I give the device, if you install the device in your scooty, bike, auto or car, okay, without stopping your vehicle. For example, if you drive the car or ride the bike, without stopping your vehicle, it will give all the information automatically to the traffic police. That means this madam has DL, this vehicle has insurance, and the madam has a proper RC document, everything. So on the move, the device will pop up all the information to the traffic police. So will it be very convenient by using the device or not? Yeah, I think I would definitely prefer having some device like that. If it would restrict me from getting out of the vehicle and showing this to the traffic police, then obviously it will be convenient. Okay. And How would you say? Yes, I also think the same, because you don't have to even the traffic police, it will be also convenient for them also. So I would also prefer. Okay, so the technology, it will not only helps the motorist, same time it also gives some freeness to the traffic department, right? Yeah. Okay. So if I introduce a technology, okay, if the device comes to the market, will you adapt to the technology and will you give your support to buy the device? Yeah, if it is in an affordable rate, and I would prefer getting one fine. and So installing. you said affordable rate. Yeah. So what rate you are expecting to buy the device, madam? What is your rate? Approximate value. So if you think, okay, this, if the device sells in this much amount, I'm okay to buy. So what is your value? Maximum amount of 2,000 would be preferable. So what is your answer, sir? Maximum amount of 150 rupees, because people from auto and poor sections are also going to buy this thing. They are also using vehicle. You can't buy give a product to the market with 2,000 with this inflation. Okay, fine. Yeah. Okay, forget about the price. Will you happy with the technology? Yeah, the device when it comes to the market? Yes. Okay, thank you very much for your time and for the interview. Thank you. Thank you, madam. Thank you. Thank you.